ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೀರಾ? Hallelujah. Hallelujah. ಪೆನ್ ಪ್ರಸಂಗಿ ಹೆಣ್ಣು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವವರು, ಪೆನ್ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟರ್, ಹೆಣ್ಣು ನಾನು ಅನುವಾದ ಮಾಡ್ತೀನಿ. Hallelujah. Hallelujah. Amen. இந்த நேரத்துல கர்த்தர் என்னை இங்க கொண்டு வந்து நிறுத்தியதுக்காக அவர் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. போன வாட்டி வரும்போது நான் சொன்னேன், ಹೋದ ಸಲ ಬರುವಾಗ ನಾನು ಹೇಳಿದ್ದೆ, அடுத்த டைம் நான் வரும்போது ನಾನು ಬರೋ ಸಲ ಬರುವಾಗ பாஸ்டர் லாசரஸ்க்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், அவர் மனைவிக்கு ஞாபகம் இருக்கு, ಪಾಸ್ಟರ್ ಮತ್ತು ಅವರ ಹೆಂಡತಿಗೆ ಜ್ಞಾಪಕ ಇರಬಹುದು. நடக்கிறதுக்கு வழியே இருக்காது, அவங்க கர்த்தர் ரொம்ப போகிறாரு, ನಡೆಯುವುದಕ್ಕೆ ದಾರಿನೇ ಇರೋದಿಲ್ಲ, ಅಷ್ಟು ಆತ್ಮಗಳನ್ನು ದೇವರು ತುಂಬಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ஹalleluya. நடக்கிறதுக்கு இடமே இல்லை, இங்க ನಡೆಯುವುದಕ್ಕೆ ದಾರಿನೇ ಇಲ್ಲ. சந்தனத்தியா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, எனக்கு ತುಂಬಾ ಸಂತೋಷಕರವಾಗಿದೆ. கர்த்தர் ஆத்மாக்களை நிரம்ப நிரம்ப அந்த சபை வளர்ந்து கொண்டே போகும். ಕರ್ತನ ಆತ್ಮಗಳನ್ನು ತುಂಬಿಸುವಾಗ ದೇವರು ಈ ಸಭೆಯನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ரொம்ப ಟೆನ್ಷನ್ ಇರ್ತದೆ. ಓಕೆ, ஹalleluya. ஹalleluya. ಸೋ ಪಾಸ್ಟರ್ ಎಲ್ಲರಿಗೂ பார்க்க சொல்லிருக்காரு. ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಎಲ್ಲರನ್ನು ನೋಡೋದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. அந்த பின்னாடி உட்கார்ந்திருக்கிற அம்மா, ஹலோ அம்மா, praise the Lord. So I am so excited, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ನನಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷಕರವಾಗಿದೆ. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க நான் நம்புறேன், ನೀವೆಲ್ಲರೂ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಾ ನಂಬುತ್ತೇನೆ. தேவனுடைய சித்தத்தின்படி தான் இன்றைக்கு தேவன் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ದೇವರ ಚಿತ್ತದಂತೆ ಮಾತ್ರ ದೇವರು ನಮ್ಮನ್ನೆಲ್ಲರನ್ನು ಕರೆ ತಂದಿರುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. So தேவனுடைய நாம மகிமைப்படுத்தாக ஒரு சிறு பாடலை பாடி அவர் நாமே மகிமைப்படுத்துவோம். ಆತನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. இந்த பாடல் தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், இல்லாது கையை தட்டி தேவனை நாம மகிமைப்படுத்துவோம். பேச தொடங்கினாலும் பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா, பேச தொடங்கினாலும் பேச்செல்லாம் பேரின்பம் சொட்டுதம்மா, ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நான் இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பாதபடியில் ஆண்டவரே அப்பா வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். ராஜாடியானவை என்னைய தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி ராஜா. அது கேட்டு ஆண்டவர் அதுபடி நடக்கிறதுக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க ஆண்டவரே. காதுள்ளவன் கேட்க கடுவான் என்று சொல்லி தகப்பனே ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தைக்கு ஆண்டவரே 100,000 மடங்கு ஆண்டவர் அறுவடை செய்யத்தக்கதாக ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையை போய் பிறர்களுக்கு சொல்லத்தக்கதாக இவர்கள் இருதயத்தை ஆண்டவரை தெரிந்தவர்களும் கர்த்தாவே ராபா சந்தலரதி கலர ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. இந்த நாட்களில்
ஒரு விதமான பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಕೂಡ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ವಿಧವಾದ ಭಯಗಳುಂಟು. ಮುಖ್ಯವಾದ ಕೊರೋನಾ ಅಣ್ಣಾவை பார்த்தா பயம். ಮುಖ್ಯವಾಗಿ ಕೊರೋನಾ ಅಣ್ಣನನ್ನು ನೋಡಿದರೆ ಭಯ. கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு எந்த அண்ணனா இருக்கட்டும் எந்த தம்பியா இருக்கட்டும் ஒண்ணும் செய்ய முடியாது. ಮಕ್ಕಳಿಗೆ ಅಣ್ಣನಾಗಿರಿ ತಮ್ಮನಾಗಿರಿ ಏನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு என்னோடு கூட ஜீவிக்கிறார்? ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳ್ತಾರೆ ಯೇಸು ನನ್ನೊಂದಿಗೆ ಜೀವಿಸುತ್ತಾರೆ ಎಂದು. ஹalleluya ஹalleluya. பாருங்க ನೋಡಿರಿ, கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் சபை மூடப்படணும் என்று அது யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. ಸರ್ಕಾರ ಏನೇ ಹೇಳಿದ್ರು ಮುಚ್ಚಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯಾರು ಏನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಿಲ್ಲ. ஏனென்றால் நம்மளுடைய பெரிய கவர்மெண்ட் இயேசு சுவாமி. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ದೊಡ್ಡ ಸರ್ಕಾರ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆಗಿದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை எங்களுக்கு பாஸ்டராக எங்களுக்கு வந்து செய்தி வரும் பிஷப் ஜாக்சன் அப்பா இடத்துல இருந்து. ದೊಡ್ಡ ಪಾಸ್ಟರ್ ಕಡೆಯಿಂದ ವಾರ ವಾರ ಶುಕ್ರವಾರ ಒಂದು ಸಂದೇಶ ಬರುತ್ತದೆ. எந்த இடத்துல நாங்க போய் விதைய விதைக்கணுமோ அவர்தான் முடிவு செய்வார். ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ನಾವು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಬೇಕು ಅವರೇ ತೀರ್ಮಾನ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದ್ದಾರೆ. சோ கர்த்தர் அதன்படியாக அவர் கிருபை நிமித்தமாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். ಕರ್ತನ ಆತನ ಕೃಪೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த கொரோனா டைம்ல 3 ஸ்திரீகளை ஆண்டவர் சூசைட் ஸ்பிரிட்ல இருந்து ஆண்டவர் காப்பாற்றினார். ಈ ಕೊರೋನಾ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ಸ್ತ್ರೀಯರನ್ನು ಅನೇಕ ಕಷ್ಟಗಳಿಂದ ಅನೇಕ ಮರಣದಿಂದ ತಪ್ಪಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஏன்னா இந்த காலத்துல வந்து சாதாரணமான தமிழ் பேச சொல்லி கட்டளை போட்டிருக்கிறாரு. ಯಾಕೆಂದರೆ ಸಾಧಾರಣವಾಗಿ ಉಚ್ಚಾರಣೆ ಮಾಡಿ ಮಾತನಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೊಡ್ಡ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ದಾರೆ. வாட்டி வரும்போது எனக்கு அவர்தான் மொழிபெயர்ப்பு பண்ணாரு. ಹೋದ ಸಲ ಬರುವಾಗ ಪಾಸ್ಟರ್ ಲಾಜರಸ್ ಅವರೇ ಅನುವಾದ ಮಾಡಿದರು. அவர் மனைவி இருக்கிறார்கள் பாஸ்டர் அம்மா அவர்தான் உற்சாகம் பண்ணிட்டே இருந்தாங்க. உன்னால முடியும் செய்யுங்க, உன்னால முடியும் செய்யுங்க. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஆமென் ஆமென். சோ கர்த்தர் வந்து ஒரு விதமான காரியங்களை ஒவ்வொரு நபர் மூலமா செய்யிறதுக்கு அவர் நியமித்து வைத்திருக்கிறார். ಕರ್ತನ ಬಂದು ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮುಖಾಂತರ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. சோ ஃப்ரைடே எனக்கு மெசேஜ் கிடைத்தது. ಶುಕ್ರವಾರ ನನಗೆ ಸಂದೇಶ ಬಂತು, HL ಸಭೆಗೆ போய் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று. HL ಸಭೆಗೆ ಹೋಗಿ ನೀವು ಸಂದೇಶ ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. அப்போ எனக்கு ஒரு தரிசனம் காமிச்சார் ஆண்டவர். ಆಗ ದೇವರು ಒಂದು ದರ್ಶನವನ್ನು ತೋರಿಸಿದರು. நடக்கிறதுக்கு வழியே இருக்க போறதில்லை, ನಡೆಯುವುದಕ್ಕೆ ದಾರಿನೇ ಇರುವುದಿಲ್ಲ. வந்து பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஷாக். ಬಂದು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ನನಗೆ ತುಂಬಾ ಶಾಕ್ ಉಂಟಾಯಿತು. சோ அது போல இன்றைக்கு தேவ செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ಮೆಲ್ಲಿಗೆ ತಂದಿದ್ದೇನೆ. உபவாசித்து பல நாட்களாக காத்திருந்து தான் தேவன் எனக்கு செய்திகளை கொடுப்பார். ಉಪವಾಸ ಮಾಡಿ ತುಂಬಾ ದಿನಗಳ ಕಾದ ನಂತರ ದೇವರ ಆತನ ಸಂದೇಶವನ್ನು ನಮಗೆ ಕೊಡುವರಾಗಿದ್ದಾರೆ. நான் எப்பவுமே சொல்லுவேன், அப்பா என்னுடைய சொந்த வார்த்தை நான் எங்கேயுமே பேசக்கூடாது டாடி. ತಂದೆ, ನನ್ನ ಸ್ವಂತ ಮಾತನ್ನು ನಾನು ಎಲ್ಲಿ ಮಾತನಾಡಬಾರದು ತಂದೆಯೇ. நீங்க சொல்லுங்க, நான் போய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் அதை சொல்லுகிறேன். ನೀವು ಹೇಳಿರಿ, ನಾನು ಹೋಗಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்படியாப்பட்ட ஒரு உபவாச நேரத்துல தான் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்தார். ಆ ಒಂದು ಉಪವಾಸದ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಈ ಸಂದೇಶ ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எடுத்து வாசிங்க. ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம். ಏಸಾಯ 58ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯ. ಅದನ್ನ 11ನೇ ವಾಕ್ಯ. 58:11. யெகோவனு நிம்மனு நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஏற்கனவே தேவன் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ಮುಂದೆಯೇ ದೇವರು ಈ ಸಂದೇಶ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ಕೊಟ್ಟಿರಬಹುದು. இந்த நாட்களிலுமாக தேவன் உங்களுக்கு ஒரு விதையை வைக்க வேண்டும், அது இதயத்துல தங்க வேண்டும், ஆசீர்வாதங்களை திரும்பி திரும்பி ஆண்டவர் கொடுக்கணும் என்று அவர் ஞாபகப்படுத்துறார். ದೇವರು ನಿಮಗೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಈ ಸಂದೇಶ ಎಂಬ ಬೀಜವನ್ನು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಿತ್ತಬೇಕೆಂಬುದಾಗಿ, ಅದನ್ನು ನೀವು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. நல்ல வேளை நீங்கெல்லாம் வாய்க்கு மாஸ்க் போடல. இன்னைக்கு ಒಳ್ಳೆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಬಾಯಿಗಳಿಗೆ ಮಾಸ್ಕ್ ಅನ್ನು ಹಾಕಲಿಲ್ಲ. அதனால அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சபைக்குள்ள எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னென்றால் எல்லா விசுவாசிகளும் உற்சாகமா இருக்க வேண்டும். ಸಭೆಯೊಳಗೆ ಏನೆಂದರೆ ಎಲ್ಲಾ ವಿಶ್ವಾಸಗಳು ಹುಮ್ಮಸ್ಸಾಗಿರಬೇಕು. ஒவ்வொரு சபையில போனா ಒಂದೊಂದು ಸಭೆಗೆ ಹೋದರೆ ಈ ರೀತಿಯಾಗಿರುತ್ತಾರೆ. ஒரு மகிழ்ச்சியா இருக்காது, ಒಂದು ಸಂತೋಷನೇ ಇರುವುದಿಲ್ಲ. ஆமாவா இல்லையா? அப்பா வீட்டுக்கு வரும்போது நம்ம சந்தோஷமா இருக்கணும். ತಂದೆ ಮನೆಗೆ ಬರುವಾಗ ನಾವೆಲ್ಲರೂ ಸಂತೋಷಕರವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஏன் சொல்ல, வீட்டுக்கு போனா அதே மூஞ்ச பார்த்துட்டு ಯಾಕೆ ಹೇಳಿ ಮತ್ತೆ ಅದೇ ಮುಖಗಳನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. புருஷன் மனைவி பாருங்க,
ಮನೆಯ ಪುರುಷನ ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನು ನೋಡಬೇಕು, ಹೆಂಡತಿ ಗಂಡನನ್ನು ನೋಡಬೇಕು. ಇಡ್ಲಿಗೆ ಒಂದು ಕೊರೆ, ಚಟ್ನಿಗೆ ಒಂದು ಕೊರೆ, ಇಡ್ಲಿಗೊಂದು ಕೊರತೆ, ಚಟ್ನಿಗೊಂದು ಕೊರತೆ, ಸಾಂಬಾರ್ಗೆ ಒಂದು ಕೊರೆ, ಸಾಂಬಾರ್ಗೊಂದು ಕೊರತೆ. தூங்கும் போது ஏன் உன் மூஞ்சி பிடிக்குது? ನಿದ್ದೆ ಮಾಡುವಾಗ ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಮುಖ ಈ ರೀತಿಯಾಗಿದೆ? திடீர்னு நடு ஜாமத்துல எழுந்துட்டா அப்பா கணவன் மனைவி பார்த்தா ஐயோ உன்னை பார்த்தா பயமா இருக்கு. ತಕ್ಷಣ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಎದ್ದರೆ ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನು ನೋಡಿ ನಿಮ್ಮ ಮುಖ ನೋಡಿ ಭಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இதெல்லாம் யார் சொல்றேன்னா கவுன்சிலிங் வரும்போது தன் மனைவி கணவர்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. ತುಂಬಾ ಆಲೋಚನೆಗೆ ಬರುವಾಗ ಗಂಡ ಹೆಂಡತಿಯರು ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. சிரிச்சு எனக்கு வயிறெல்லாம் ನಗದು ನಗದು ತುಂಬಾ ಹೊಟ್ಟೆ ನೋವು ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. அதனால அப்பா வீட்டுக்கு வரும்போது எப்பொழுது நம்ம சந்தோஷமா ಆದರೆ ತಂದೆಯ ಮನೆಗೆ ಬರುವಾಗ ನಾವೆಲ್ಲರೂ ಸಂತೋಷಕರ உள்ளவராಗಿರಬೇಕು. உங்களுக்கு ஒன்று தெரியுமா ரகசியம்? ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ಒಂದು ರಹಸ್ಯ ಗೊತ್ತಾ? இதுதான் நமக்கு நிரந்தரமான இடம். ஹalleluya ஹalleluya. சபை மக்கள் தான் நமக்கு ஒரு உருவு என்று தேவன் உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். ವಿಶ್ವಾಸಿಗಳೇ ನಮಗೆ ಹಕ್ಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஐயோ கூட பிறந்த சகோதரி சகோதரரெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேஸ்ட்னு தான் சொல்லுவேன். ಒಡ ಹುಟ್ಟಿದ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ತುಂಬಾ ವ್ಯರ್ಥ ಅಂತ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. ஒரு விசுவாசி செத்து போனா பாருங்க, அவங்க கூட முழுவதும் சபை மக்கள் தான் இருப்பாங்க. ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ತೀರಿ ಹೋದರೆ ದೇವರ ಸಭೆ ಮಕ್ಕಳು ಮಾತ್ರ ಅವರೊಂದಿಗೆ ಇರುತ್ತಾರೆ. ஹalleluya 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 ஹalleluya. சோ இன்றைக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனே உன்னை வழி நடத்துவார். ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ, ದೇವರು ನಿಮ್ಮ ದಾರಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று நம் தேவன் நம்ப முடியுமா? ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಂಬುವರಾಗಿದ್ದಾರಾ? நாம் தேவனை நம்ப முடியுமா? ನಾವು ದೇವರನ್ನು ನಂಬುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? வரும் காலத்தில் தேவனே நம்மை நடத்துவார் என்று அவரை முழுவதுமாக நாம் அவரை நம்புவோமா? ಬರುವ ಕಾಲಗಳಲ್ಲಿ ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವರಾಗಿದ್ದಾರೆ ಎಂದು ಪೂರ್ಣವಾಗಿ ನಾವು ನಂಬುತ್ತೇವಾ? நம்ப முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ನಂಬಬಹುದು ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஏனென்றால் அதிலே அவருக்கு முன் அனுபவம் இருக்கிறது. ಯಾಕೆಂದರೆ ತುಂಬಾ ಅನುಭವ ಕಾರ್ಯ ಅವರಿಗೆ ಇದೆ. இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது ಇಸ್ರೇಲ್ ಜನರುಗಳು ಎಗಿಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೊರಗಡೆ ಬರುವಾಗ வெறும் 6 லட்சம் ஆண்கள், ಬರೀ 6 ಲಕ್ಷ ಗಂಡಸರು, முழுவதுமாக 20 லட்சம் முழுமையாக ஜனங்கள் இருந்தார்கள். ಪೂರ್ತಿಯಾಗಿ 20 ಲಕ್ಷ ಜನರು ಇಸ್ರೇಲ್ ಜನರಾಗಿದ್ದರು. ஆண்டவரே, ದೇವರೇ, நீங்களோ ஒரு நாளும் விதவிதமான ஒரு உணவை கொடுக்காமல் ஒரே உணவு கொடுத்துட்டு வந்தீங்க. ದೇವರೇ, ನೀವು ಒಂದೊಂದು ದಿನ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಒಂದು ಊಟವನ್ನು ಕೊಡದೆ ಒಂದೇ ರೀತಿಯಾದ ಆಹಾರವನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. ஆனால் இப்பொழுதோ வெறும் ஆண்கள் 6 லட்சம் பேர், முழுவதுமாக 20 லட்சம் பேர். இனி வர காலத்தில் நீங்க உணவு கொடுக்க முடியுமா? ಆದ್ರೆ ಬರೀ ಗಂಡಸರು 6 ಲಕ್ಷ ಜನವಾಗಿದ್ದರು, ಒಟ್ಟು 20 ಲಕ್ಷ ಜನವಾಗಿದ್ದರು. ಆದ್ರೆ ಅವರೆಲ್ಲರಿಗೆ ನೀವು ಪೋಷಣೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஐயோப்பா என் கை இன்னும் குறுகவில்லை, ನನ್ನ ಕೈ ಓಟಗೈಯಲ್ಲ, நான் செய்வேன், ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. ஹalleluya ஹalleluya. அப்ப 6 லட்சம் ஆண்களை அடுக்கி ಆಗ 6 ಲಕ್ಷ ಗಂಡಸರನ್ನು ಅಡಗಿಸಿ எல்லா 20 லட்சம் ஜனங்களுக்கு தேவன் போஷித்து ಎಲ್ಲ வழிநடத்தினார். 20 ಲಕ್ಷ ಜನಗಳನ್ನು ದೇವರು ಪೋಷಣೆ ಮಾಡಿ ಬಂದರು. இன்றைக்கு அவர் நம்மை நடத்துவது உறுதி. ಈ ದಿನದಲ್ಲಿ ಅವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವುದು ನಿಶ್ಚಯ. ஹalleluya 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 ஹalleluya. நான் ஒரு கதையை வாசித்தேன். ನಾನೊಂದು ಕಥೆಯನ್ನು ಓದಿದೆನು. அந்த கதையில ஒரு விசித்திரமான ஒரு நோக்கத்தை நான் பார்த்தேன். ಒಂದು ವಿಚಿತ್ರವಾದ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ನಾನು ನೋಡಿದೆನು. ஒரு மனுஷன் இருக்கு, அந்த மனுஷனுக்கு ஒரு மகன் இருக்கிறான். ಒಂದು ಮನುಷ್ಯನು ಇದ್ದಾನೆ, ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ಮಗನಿದ್ದಾನೆ. அவனுக்கு திருமணமே ஆகவில்லை என்று தந்தைக்கு ஒரே கவலை. ಅವನಿಗೆ ಮದುವೆಯೇ ಆಗಲಿಲ್ಲ ಎಂದು ತಂದೆಗೆ ತುಂಬಾ ಆಲೋಚನೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. அப்போ என்ன பண்றான், ஒரு ஜோஷியர்கிட்ட போறான். ಆಗ ಜೋಶಿಯರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾನೆ. அந்த ஜோஷியர் பார்த்து சொல்றாரு, என் மகனுக்கு திருமணம் ஆகல, அதனால ஒரு நல்ல ஒரு நாட்லாம் ஒரு குறிச்சிட்டு அந்த எந்த நாள்ல கல்யாணம் பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கிறான். ಜೋಶಿಯರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ನನ್ನ ಮಗಿಗೆ ಮದುವೆ ಆಗಲಿಲ್ಲ, ಆ ದಿನವನ್ನು ತೀರ್ಮಾನಿಸಿ ಕೊಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ಜೋಶಿಯರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆ ಮನುಷ್ಯನು ಹೋಗುತ್ತಾನೆ. இது சிஸ்டர் சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல, ஆனாலும் சொல்றேன் நான் தமிழ்ல. சொல்ல முடியலன்னா பரவாயில்ல, அது அப்படியே விட்டுருங்க. அந்த ஜோஷியர் சொல்றான், திங்களோ மங்கள், ಸೋಮವಾರನೋ ಮಂಗಳವಾರನೋ, செவ்வாயோ வெறுவாய், ಮಂಗಳವಾರನೋ ಬುಧವಾರನೋ, புதனோ மதன், ಬುಧನೋ வியாழையோ பாலன், வெள்ளியோ களி, சனி பண்ற கேட்கவே வேண்டாம், அது சனி. ಶನಿವಾರ ಹೇಳುವುದೇ ಬೇಡ, ಅದು ಶನಿ. ஞாயிறோ பாச கயிறு என்ப
தன்னுடைய ஜோஷக்காரனிடத்துக்கு போய் கேட்ட உடனே அவன் மண்டையெல்லாம் கொழும்பி போய் ஊர் விட்டே ஓடிட்டான். ಆ ಮನುಷ್ಯನು ಜೋಷನ ಬಳಿ ಹೋಗಿ ಇದನ್ನೆಲ್ಲ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಊರನ್ನು ಬಿಟ್ಟೇ ಓಡಿ ಹೋದನು. இன்றைக்கு தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார்? எல்லா நாளும் நல்ல சுவாமி அப்பா. ದೇವರು ನಮಗೆ ಹೇಳುವುದು ಇದು ಎಲ್ಲಾ ದಿನ ಒಳ್ಳೆ ದಿನವಾಗಿದೆ. ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று தேவன். ಯಾಕೆಂದರೆ ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்குவேன். ಸಕಲ ದಿನಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನಾನು ಇರುವೆನು ಎಂಬುದಾಗಿ. எதற்காக அப்படி சொல்லுகிறார்? கிறிஸ்துவின் அன்பு. ಯಾಕೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ? ದೇವರ ಪ್ರೀತಿ. சங்கீதம் 32 8ஆம் வசனம் வாசி. ಕೀರ್ತನೆ 32 8ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ ನಾವು. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நான் நடத்துவேன். நீ ನಡೆಯಬೇಕಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತೇನೆ. நீங்கள் நடக்கும்போது உங்கள் பின்னாடி ஒரு குரல் கேட்குமா? உங்கள் முதுகின் பின்னாடி ஒரு குரல் கேட்குமா? ನೀವು ನಡೆಯುವಾಗ ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ನಿಮ್ಮ ಬೆನ್ನ ಹಿಂದೆ ಒಂದು ಶಬ್ದ ಕೇಳುತ್ತೀರಿ. எப்படி என்றால் ஏசாயா 30:21 வாசிங்க. ಯಾಕೆ ಯಾವ ರೀತಿ ಅಂದ್ರೆ ಯೆಶಾಯ 30:20ನೇ ವಚನ ಓದಿರಿ. வாசிங்க. ನೀವು ಬಲಕ್ಕಾಗಲಿ ಎಡಕ್ಕಾಗಲಿ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವಾಗ ಇದೇ ಮಾರ್ಗ ಇದರಲ್ಲೇ ನಡೆಯಿರಿ ಎಂದು ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ಆಡುವ ಮಾತು. ஹalleluya. நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நான் நடத்துவேன். ನೀ ನಡೆಯಬೇಕಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುತ್ತೇನೆ. உறுதியாக ஆண்டவர் இங்க ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಯೆಶಾಯ ಮುಖಾಂತರ ಹೇಳಲ್ಪಡುವ ಮಾತಾಗಿದೆ. நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் முதுகின் பின்னால் ஒரு குரல் கேட்குமா? வழி இதுவே. ನೀವು ನಡೆಯುವಾಗ ನಿಮ್ಮ ಬೆನ್ನ ಹಿಂದೆ ಒಂದು ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುತ್ತೀರಿ, ಈ ದಾರಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. எத்தனை பேருக்கு இப்படியாப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಅನುಭವ ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்றைக்கு என் செய்தி இப்படியாக நான் கொடுக்க விரும்புகிறேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ನನ್ನ ಸಂದೇಶ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. இங்கிலீஷ்ல டிவைன் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுகிறது போல தமிழ்ல என்ன சொல்ல? ஆண்டவரே எனக்கு ஒரு தெய்வீக மாற்றத்தை கொடுங்கப்பா. ನನಗೆ ಒಂದು ದೈವಿಕ ಒಂದು ಬೇರ್ಪಡುವ ಮನಸ್ಸನ್ನು ಕೊಡಿರಿ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ. என்னுடைய செய்தியில ஆரம்பத்துல சொன்னேன், எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ನನ್ನ ಸಂದೇಶದ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಭಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. மாஸ்க் போட்டா பயம், மாஸ்க் போடலனா பயம். ಮಾಸ್ಕ್ ಹಾಕಿದರೂ ಭಯ, ಹಾಕದ ಇದ್ದರೂ ಭಯ. கல்யாணம் ஆனா பயம், கல்யாணம் ஆனலனா பயம். ಮದುವೆ ಆದರೂ ಭಯ, ಆಗದ ಇದ್ದರೂ ಭಯ. குழந்தை இருந்தா பயம், குழந்தை இல்லனா பயம். ಮಕ್ಕಳು ಇದ್ದರೂ ಭಯ, ಇಲ್ಲದ ಇದ್ದರೂ ಭಯ. நியூ கப்பல்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட் ಸರ್. ಹೊಸದಾಗಿ ಮದುವೆಯಾಗಿರುವವರಿಗೆ ನನ್ನ ಒಂದು ಶುಭವನ್ನು ஆசிரியர இன்பம் எவ்வரும் பெற வேண்டும். ஹalleluya. ஹalleluya. திருமணத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதனால பயமுறுத்துற நினைச்சுக்காதீங்க. ரொம்ப சூப்பரான லைஃப். ಮದುವೆಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಅನೇಕ ಅನುಭವಗಳಿಲ್ಲ, ಆದರೂ ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ತುಂಬಾ ಅನುಭವಕರವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. வர கொடுத்தாலும் பூசாரி தடுத்துவான். ದೇವರು ವರ ಕೊಟ್ಟರು ಪೂಜಾರಿ ತಡೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அந்த பூசாரி நீங்களா இருக்கலாம், இல்ல உங்க மனைவியா இருக்கலாம். ಆ ಪೂಜಾರಿ ನೀವಾಗಿರಬಹುದು, ಇಲ್ಲ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಆಗಿರಬಹುದು. இப்படி அநேக விதமான பயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಅನೇಕ ವಿಧವಾದ ಒಂದು ಭಯ ಉಂಟಾಗಿರುತ್ತದೆ. நாம் இன்றைக்கு தேவனிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்றால், அப்பா சுவாமி எனக்கு இந்த பயத்தை பதிலாக தெய்வீக மாற்றத்தை கொடுங்க ராஜா. ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಈ ದಿನದಲ್ಲಿ ಏನು ಕೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ, ನನಗೆ ಭಯದ ಆತ್ಮನ ತೆಗೆದು ಧೈರ್ಯದ ಆತ್ಮನ ತುಂಬಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. இங்க யாருக்காவது ஒருவர் சொல்றீங்களா எனக்கு பயமே இல்ல சிஸ்டர்? ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರಾದರೂ ಹೇಳುತ್ತೀರಾ, ಸಹೋದರಿ ನನಗೆ ಭಯமே ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ? ஏனென்றால் நம் வாழ்க்கையில நடைபெறக்கூடிய ஒரு காரியம் நடந்துவிட்டால் அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்போம். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯದಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆದು ಬಿಟ್ಟರೆ ಅದರ ಕುರಿತು ನಾವು ಆಲೋಚಿಸಿಕೊಂಡಿರುತ್ತೇವೆ. இங்கே நான் ஒன்று சொல்லுவேன், இந்த பயத்துக்கு பின்பதாக ஒரு பொய் காட்டுகிறது. ಈ ಭಯದ ಹಿಂದೆ ಒಂದು ಸುಳ್ಳನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. ஒரு பொய் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ಒಂದು ಸುಳ್ಳು ಇದ್ದೇ ಇರುತ್ತದೆ. அந்த பொய் யார் என்றால் திருடன், அவன் தான் பிசாசானவன். ಆ ಸುಳ್ಳು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ ಸೈತಾನನು, ಅವನು ಸುಳ್ಳನ್ನು ಮಾತ್ರ ಮಾತಾಡುತ್ತಾನೆ. எந்த பொய்யை இன்றைக்கு நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம்? ಯಾವ ಸುಳ್ಳನ್ನು ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಂಬುವರಾಗಿದ್ದೇವೆ? ஹalleluya. ஹalleluya. அந்த பொய்யை நம்ப கூடாது என்று தான் வேத வசனத்தை நம் கையில் பட்டயமாக தேவன் கொடுத்தார். கொரோனா டைம்ல நீ செத்து போயிடுவ, வெளியே போகாதேன்னு ஒரு குரல் கேட்கும். ಕೊರೋನಾ ಸಮಯದಲ್ಲಿ ಆಚೆ ಹೋಗಬೇಡಿ, ತೀರಿ ಹೋಗುತ್ತೆ ಎಂಬ ಒಂದು ಶಬ್ದ ಕೇಳುತ್ತೇವೆ. இந்த சாப்பாடு சாப்பிட்டா கோல்ட் ஆயிடும், அகைன் மாஸ்க் போடணும், அகைன்
ಕೇಕೋ ಈ ಒಂದು ಊಟವನ್ನು ತಿಂದರೆ ನಮಗೆ ತುಂಬಾ ಅನೇಕ ವಿಧವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ, ತೊಂದರೆ ಉಂಟಾಗುತ್ತೆ ಎಂದು ಇನ್ನೊಂದು ಶಬ್ದ ಕೇಳುತ್ತೇವೆ. இன்னொரு அம்மா சொன்னாங்க சாப்பிடுறதுக்கு அடுக்கவே முடியல, எல்லாம் பக்கு 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 பக்குன்னு சாப்பிட்டுட்டேன். அப்புறமா யாருன்னா ஜெபிக்கலையா 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 தப்பு நம்ம மேல வச்சுக்கிட்டு கொரோனா நம்ம மேல பழிய போடுறது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಹೋದರಿ ಹೇಳಿದ್ರು ತುಂಬಾ ತಿನ್ನಬಾರದು, ತಿಂದು ಬಿಟ್ಟೆ, ಈ ರೀತಿಯಾಗಿ ಉಂಟಾಯಿತು. ನಮ್ಮಲ್ಲಿ ತಪ್ಪನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಕೊರೋನಾ ಮೇಲೆ ನಾವೆಲ್ಲರೂ ಹಾಕುತ್ತೇವೆ. அதுதான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஒரு சரீரத்துக்குள்ள இருக்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான பகுதி இந்த வாய், கலர போகைய மூடு. ದೇವರು ಹೇಳಿಬಿಟ್ಟರು, ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿರುವ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಒಂದು ನಿಮ್ಮ ಬಾಯಾಗಿ ಅದನ್ನು ಮುಚ್ಚಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அதாவது ஆண்கள் சொல்லுவார்கள், ஓ இந்த பெண்மணிಗಳ வாய் அடக்கவே முடியாது. ಹಾಗಾಗಿ ಗಂಡಸರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಹೆಂಗಸರ ಬಾಯನ್ನು ಮುಚ್ಚುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அந்த வாயை பூட் போட்டா போதும், ಆ ಬಾಯನ್ನು ಮುಚ್ಚಿದರೆ ಸಾಕು, உலகமே சூப்பரா மாறிடும். ಲೋಕನೇ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಅದೃಷ್ಟಕರವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. உண்மைதான், ನಿಜಾನೇ. ஆவதும் நாமாலே அழிவதும் நாமாலே. ಆಗುವುದು ಬಾಯಿಂದ, ಅಳಿದು ಹೋಗುವುದು ಬಾಯಿಂದ ಎಂಬುದಾಗಿ ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறார், ದೇವರು ನಮಗೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களுக்காகவும் எனக்காகவும் தெய்வீக வழியை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ನಿಮಗೋಸ್ಕರ ನಮಗೋಸ್ಕರ ದೇವರು ಒಂದು ದೈವಿಕ ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದಾರೆ. அவர் நமக்காக வைத்திருப்பது உண்மை, ಅವರು ನಮಗೋಸ್ಕರ ಇಟ್ಟಿರುವುದು ನಿಶ್ಚಯ. ஆனால் சத்ருவானவன் ஒரு பொய்யை காட்டி ஒரு பொய்யை சொல்லி ஒரு பொய்யான வழியை நம் முன்பதாக வைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். ಆದರೆ ಸೈತಾನಾದನು ನಮ್ಮ ಸುಳ್ಳನ್ನು ಆಡಿಸಿ ಸುಳ್ಳವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ ನಮಗೆ ತೋರಿಸಿ ಅವನು ನಮ್ಮನ್ನು ಏಮಾರಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದು. ஏனென்றால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்துக்குள் அடுத்தபடியாக நாம் போகக்கூடாது. ಯಾಕೆಂದರೆ ದೇವರು ನಮಗೆ ಇಟ್ಟಿರುವ ಒಂದು ತೀರ್ಮಾನದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಬಾರದು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ, அடுத்த லெவலுக்கு நம்ம தேவனை தரிசிக்க கூடாது என்று அவன் அந்த பொய்யை காட்டிக் ಇನ್ನೊಂದು கொண்டிருக்கிறான். ಹಂತಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಬಾರದು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நம்ம ஜீவிய வாழ்க்கையில பாருங்க, ஒரே விதமான விசுவாசத்தின் லெவல்ல இருக்கவே கூடாது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡಿ ಒಂದೇ ಹಂತದ ಒಂದು ವಿಶ್ವಾಸದ ಎಲ್ಲರೂ ಇರಬಾರದು. அடுத்த கட்டத்துக்கு நாம் என்ன செய்யலாம், தேவனுக்காக எப்படியாப்பட்ட விசுவாசத்தை நாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் என்று பார்த்துக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ಇನ್ನೊಂದು ಮೇಲ್ಮಟ್ಟಕ್ಕೆ, ಇನ್ನೊಂದು ಹಂತಕ್ಕೆ ನಾವು ಯಾವ ರೀತಿ ವಿಶ್ವಾಸ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಬಹುದು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆಲೋಚನೆ ಕೇಳುವರಾಗಿರಬೇಕು. ஹalleluya. அதனால ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், பொய்யை நம்பாதே. ಆದ್ದರಿಂದ ದೇವರು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, ಸುಳ್ಳನ್ನು ನಂಬಬೇಡಿರಿ. எங்க தேவனுடைய பிரசன்னம் இல்லையோ அங்க பயம் இருக்கும். ಎಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇರುವುದಿಲ್ಲವೋ ಅಲ್ಲಿ ಭಯ ಇರುತ್ತದೆ. எங்க தேவனுடைய வார்த்தை இல்லையோ அங்க பயம் உண்டாகும். ಎಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಇರುವುದಿಲ್ಲ ಅಲ್ಲಿ ಭಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. எங்க தேவனுடைய ஜனங்கள் கூட்டம் இல்லையோ அங்க பயம் இருக்கும். ಎಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳು ಕೂಡುವುದಿಲ್ಲ ಅಲ್ಲಿ ಭಯ ಇರುತ್ತದೆ. எந்த குடும்பத்துல ஜெபம் இல்லையோ அங்க பயம் இருக்கும். ಯಾವ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲವೋ ಅಲ್ಲಿ ಭಯ ಇರುತ್ತದೆ. ஆனால் தேவனுடைய உறுதியாக நீ அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படும்போது அந்த பயமே உன்னை விட்டு பறந்து ஓடும். ಆದರೆ ದೇವರ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ನೀವೆಲ್ಲ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ನಡೆಯುವಾಗ ಆ ಭಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುತ್ತದೆ. அப்படிப்பட்ட பயத்தின் சோதனை வரும்போது என்ன செய்ய வேண்டும் விசுவாசியாக நீங்கள்? ಆ ರೀತಿಯಾದ ಭಯದ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮೊಳಗೆ ಉಂಟಾಗುವಾಗ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರೋ ನೀವು ಎಲ್ಲರೂ ಏನು ಮಾಡಬೇಕು? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பிசாசானவனை நீ எதிர்த்து நிற்க வேண்டும். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಸೈತಾನ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿರಿ, அப்பொழுதுதான் அதை விட்டு ஓடும் என்று. ಆಗ ಮಾತ್ರ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುತ್ತದೆ ಎಂಬುದು. Resist the devil and it will flee from you. ಇದೇ ಒಂದು ಅಂತ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ. பிசாசானை எதிர்த்து நிற்க வேண்டும். ಸೈತಾನಿಗೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಿರಿ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தைரியமாக தெய்வீக மாற்றத்தோடு திரும்பி போக போகிறேன். ದೈವಿಕವಾಗಿ ಒಂದು ಮಾರ್ಪಟ್ಟು ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ ಎಂಬುದು. வாசிங்க எபிரேயர் 12:1-2 வாசிங்க. ಓದೋಣ. ಎಬ್ರಿಯ 12:1, 1-2. 1-2. நமக்கு தேவன் நியமித்து வைத்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையாய் ஓட கடுவோம் என்று தேவன் சொல்கிறார். ನಮಗೆ ಇಟ್ಟಿರುವ ಓಟವನ್ನು ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಓಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. ஓடும்படிக்கு நமக்கு அவர் கிருபை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ಓಡುವಂತೆ ದೇವರು ಆತನ ಕೃಪೆ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நீ பாருங்க, பைபிள்ல ஒரு கதை இருக்கிறது. ವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಕಥೆ ಉಂಟು. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நகோமி, ரூத், ஆர்பா என்று 3 ஸ்திரீகள் இருந்தாங்க. ನಹೋಮಿ, ರೂತ್, ಆಲ್ಫಾ ಎಂಬ ಒಂದು 3 ಸ್ತ್ರೀಯರು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. இந்த நகோமி என்ன செய்தால், பஞ்சகாலத்தை பயந்து, அந்த பஞ்சகாலத்துக்கு பசிக்கு பயந்து பெத்லெஹேம் பட்டணத்தை விட்டு மோவாப் தேசத்துக்கு ஓடிவிட்டாள். ಒಂದು ಈ ನಹೋಮಿ ಏನು ಮಾಡಿದಳು, ಒಂದು ಪಂಚದ ಕಾಲದಲ್ಲಿ, ಒಂದು ಆಹಾರ ಇಲ್ಲದ ಕಾಲದಲ್ಲಿ ಮೋವಾಬ್ ಬಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ದೇಶಕ್ಕೆ ಓಡಿ ಹೋದಳು. ஆரம்பத்துல மோவாப் தேசத்துல எல்லாமே அழகாய் தெரிந்தது, எல்லாமே செழிப்பா இருந்தது, அவளோ அனுபவித்தாள். ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಮೋವಾಬ್ ದೇಶದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸುಂದರವಾಗಿ ಕಾಣಿಸಿತು, ಎಲ್ಲ ಒಂದು ಸಂತೋಷಕರವಾಗಿ ಒಂದು ಇತ್ತು, ಅವಳು ಎಲ್ಲವನ್ನು ಅನುಭವಿಸಿದಳು. நாட்களாக
failure. ಕಾಲ ಕಳೆದ ನಂತರ ಅವಳಿಗೆ ಏನು ಉಂಟಾಯಿತು? ಆ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಕಷ್ಟ, ಅನೇಕ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟಾಯಿತು. என்ன ஆச்சு? 10 வருஷம் அவன் மோவாப் தேசத்துல வாழ்ந்தான். 10 ವರ್ಷ ಮೋವಾಬ್ ದೇಶದಲ್ಲಿ ಅವಳು ಜೀವಿಸಿದಳು. ஆனால் தன் கணவனே எழுந்தாள். ಆದರೆ ತನ್ನ ಗಂಡನನ್ನೇ ಕಳೆದುಕೊಂಡಳು. 2 ஆண் பிள்ளைகள் மாலோன் சீலன் என்று சொல்லக்கூடபடியே ஒரு 2 பிள்ளைகளும் எழுந்து விட்டாள். ಇಬ್ಬರು ಗಂಡು ಮಕ್ಕಳನ್ನು ಅವಳು ಕಳೆದುಕೊಂಡಳು, ಮಾಳೋನ್ ಶೀಲನ್ ಎಂಬುದಾಗಿ. கடைசி காலத்துல பேத்தியோ இல்ல பேரனோ இல்ல ಕೊನೆ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಒಂದು ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಯಾರು ಇರಲಿಲ್ಲ. அப்படியாக இன்னொரு பெரிய மருமகள் பேர் ஓர்பா என்ற ஒரு ஸ்திரீ இருந்தாள். ದೊಡ್ಡ ಸೊಸೆಯ ಹೆಸರು ಓರ್ಪಾಳ್ ಎಂಬುದಾಗಿ. இங்க பாருங்க, இந்த 2 ஸ்திரீகளுக்கும் கடவுள் நம்பிக்கையே இல்ல. ಈ ಇಬ್ಬರು ಹೆಂಗಸರಿಗೆ ದೇವರ ಮೇಲೆ ಒಂದು ನಂಬಿಕೆನೇ ಇರಲಿಲ್ಲ. ஆண்டவருடைய வார்த்தையே இல்ல. ದೇವರ ವಾಕ್ಯನೇ ಅವರಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. அந்த ஆர்பா என்றவள் என்ன கேட்டிருக்கணும்? தன்னுடைய மாமியார் இடத்துல ಒಂದು ಅತ್ತೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಓರ್ಪಾಳ್ ಎಂಬ ಸೊಸೆಯಾಗಿರೋಳು ಏನು ಕೇಳಿರಬೇಕು? அம்மா, நீயும் கடவுளை வணங்கிட்டு இருக்கிற, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கர்த்தருடைய கரங்களை எதிர்நோக்கி பார்த்திருக்கலாம். ಅಮ್ಮ, ನೀನು ದೇವರನ್ನು ನೀವು ನಂಬಿದ್ದೀರಾ? ನಾವು ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದೇವರ ಕೈಗಳನ್ನು ಎದುರು ನೋಡುವರಾಗಿರೋಣ ಎಂಬುದಾಗಿ. நகோமியோ கூட அப்படியே சொல்லவில்லை தன் மருமகளுக்கு, இன்னும் ஒரு கொஞ்ச நாட்கள் நம்ம வெயிட் பண்ணலாம், இங்கேயே பெத்லெஹேம்ல கர்த்தர் அவர் கரத்தை நம் மீது திருப்புவார் என்று. ನಹೋಮಿಯಾದ ಅತ್ತೆಯಾಗಿರುವ ಸೊಸೆಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ, ದೇವರ ಕೈಗಳನ್ನು ನಾವೆಲ್ಲರೂ ಅಡಗಿಕೊಂಡಿರೋಣ, ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ತಾಳಿಕೊಂಡಿರೋಣ ಎಂಬುದಾಗಿ. இன்றைக்கு நாம் ஜீவிய வாழ்க்கையில கூட கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு செய்யவில்லைன்னு விட்டுட்டா, ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನನಗೆ ಮಾಡಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಬಿಟ್ಟರೆ, எப்படி எல்லாருக்கும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் உப்புமா, இன்ஸ்டன்ட் ಚಪಾತಿ ಎಲ್ಲ வந்துட்டு இருக்குது. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಆಹಾರ ನಮಗೆ ಇನ್ಸ್ಟೆಂಟ್ ಆಗಿ ನಮಗೆ ದೊರಕುತ್ತದೋ, இப்படி ஜெபம் பண்ணோம்னா அடுத்தது ஆண்டவர் செஞ்சுடுவார். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ದೇವರು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ಬಿಡಬೇಕು. ನಮ್ಮನ್ನ ಜೆರೆಮಿಯಾ, ಈನೋಕ, ಐಸಾಯ, ಪೌಲ ಏನು ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಮನುಷ್ಯರಾಗಿದ್ದೇವ? ಏಸಯ್ಯ, ಪಾಲಾಗಿದ್ದೇವಾ? பொறுமையே இல்ல, ಒಂದು ನಿಧಾನನೇ ಇಲ್ಲ. கொரோனா வேண்டி வந்துச்சா இன்னும் 3 மாசம் ஆண்டவர் தூக்கிடுவார். ಕೊರೋನಾ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಂದು ಬಿಡುತ್ತು, ತಕ್ಷಣ 3 ತಿಂಗಳು ತೆಗೆದು ಬಿಡುತ್ತಾರೆ. என்ன ஒரு விசுவாசி இல்ல நம்ம, ಏನೊಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳಲ್ಲ ನಾವು. சூப்பர், ತುಂಬಾ ಸಂತೋಷ. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் திட்டத்தோடு தான் அவர் எல்லாமே செய்வார். ದೇವರ ತೀರ್ಮಾನದೊಂದಿಗೆ ಮಾತ್ರ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. அநேக ஜனங்கள் என்னிடத்துல கேட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க சிஸ்டர் இந்த கொரோனா பற்றி என்று. ತುಂಬಾ ಜನರು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದ್ರೆ, ನೀವು ಈ ಕೊರೋನಾ ಬಗ್ಗೆ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತೀರಾ? நான் கொரோனானாக தான் நன்றி சொல்லுவேன். ನಾನು ಕೊರೋನಾಗೆ ಮಾತ್ರ ನಾನು ಸ್ತೋತ್ರ ಹೇಳುತ್ತೇನೆ. ஏன்னா கொரோனா டைம்ல எனக்கு புது வண்டி ஆண்டவர் கொடுத்தார். ಕೊರೋನಾ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಹೊಸ ಗಾಡಿಯನ್ನು ಕೊಟ್ಟರು. ஆசீர்வாத மேல ஆசீர்வாதம், ಆಶೀರ್ವಾದ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்றைக்கு தேவன் மற்ற ஜனங்களுக்கு ஒரு உபாத்திரமான ஒரு பாத்திரத்தை வைத்திருக்கிறாரோ, அந்த நாட்கள் தான் ஆண்டவர் நம்மளை ரத்தத்தனியாக ஆசீர்வதிப்பார். உலகத்துல எதெல்லாம் மூட வேண்டுமோ அது மூடாது. ಲೋಕದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಮುಚ್ಚಲ್ಪಡಬೇಕು ಅದು ಮುಚ್ಚಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. இந்த உலகத்திற்கு எது வெளிச்சமாக இருக்குதோ அதுதான் மூடு. ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕು ಯಾವುದಾಗಿದೆ ಅದನ್ನೇ ಮಾತ್ರ ಮುಚ್ಚು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஏன்னா அவங்களுக்கு பயம். ಯಾಕೆಂದ್ರೆ ಅದು ಅವರಿಗೆ ಭಯ. நம்ம ஒரு ஆட்ட பாம்புன்னு அவனுக்கு தெரியும். ಆಟೋ ಬಾಂಬ್ ಅಂತ ಅವರಿಗೆ ಗೊತ್ತುಂಟು. குட்டி போட்டு சபிச்சனா நீ முதல காட்டி ஓடிடுவே. உன்ன போல உனக்கிட்ட என்ன வெப்பன்ஸ் இருக்குதோ எனக்கு தெரியாது. ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನು ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿಂದ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. உங்ககிட்ட கத்தி இருக்குதோ, வெட்டு கத்தி இருக்குதோ, அருவாள் இருக்குதோ, என்ன இருக்குதோ எனக்கு தெரியாது. ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕತ್ತಿ ಇದೆಯೋ, ಮೊಚ್ಚಿದೆಯೋ, ಏನೋ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿದೆಯೋ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா என்னிடத்துல உங்களிடத்துல அப்பாவுடைய வல்லமை இருக்கிறது. அப்பாவுடைய அபிஷேகம் இருக்கிறது. என்னை நீ தொட முடியுமா? ನನ್ನನ್ನು ನೀನು ಮುಟ್ಟೋದಕ್ಕೆ நீ ಸಾಧ್ಯ? சாம்பலாகிடுவே. ನೀನು ಬೂದಿಯಾಗಿ ಬಿಡುತ್ತೀಯೋ? ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக வல்லமை, தெய்வீக மாற்றத்தை இன்றைக்கு விசுவாசியாக நாங்கள் எதிர்பார்க்கணும். ಈ ರೀತಿಯಾದ ದೈವಿಕ ಬಲವಾದ ದೈವಿಕ ಶಕ್ತಿಯ ದೇವರ ಬಳಿ ಎದುರು ನೋಡುವುದಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. தேவ ஜனமே, நாம் வாழ்க்கையில் வரும் சில காரியங்கள் நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். ದೇವ ಜನರೇ, ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರೆಯುವ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಸಂಧಿಸೇ ತೀರಿಸಬೇಕು. ஒரு விதமான காரியங்கள் விலகவே முடியாதுதான். ಒಂದು ವಿಧವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯನೇ ಸರಿ. நாம் போகும் வழி சில கடினமான பாதைகள் தோன்றிக் கொண்டுதான் இருக்கும். ನಾವು ಹೋಗುವ ದಾರಿ ಒಂದು ಕಷ್ಟಕರವಾದ ದಾರಿಯಾಗಿದೆ ಸರಿ. ஆனால் நம்முடைய அப்பன் இயேசு என்ன சொல்கிறார்? ಆದರೆ ನಮ್ಮ ತಂದೆಯಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಹೇಳುತ್ತಾರೆ, இதுதான் நான் உனக்கு வைத்திருக்கிற வழி. ಇದನ್ನೇ ನಾನು ನಿನಗೆ ಇಟ್ಟಿರುವ ದಾರಿ. இந்த வழியில வாப்பா, நீ ಈ ದಾರಿಯಲ್ಲಿ ನೀನು ಬಾ
புலம்ப கூடாது. ಇದನ್ನು ಹೇಳಿ ನೀವು ಪ್ರಲಾಪಿಸಬಾರದು. ஹalleluya. அப்படிப்பட்ட விசுவாசிக்கு லாயக்கே இல்ல. ಆ ರೀತಿ ಒಂದು ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ಲಾಯಕೇ ಇಲ್ಲ. ஹalleluya. நல்ல வேளை நம்ம பெங்களூர் பட்டணத்துல பீச் இல்ல. ಒಳ್ಳೆ ರೀತಿ ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಒಂದು ಬೀಚ್ ಆಗಿ ಇಲ್ಲ. அது வரை இருந்துச்சுனா ಅದು ಇದ್ದರೆ சபையில இன்னொரு 80 நாள் உபவாசம் போட்டுருப்போம். ಸಭೆಯಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು 80 ದಿನ ಉಪವಾಸ ಮಾಡಬೇಕಾಗಿರುತ್ತೆ. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ? ஏதாவது உபவாசம் இருக்கணும் தெரியுதே இல்ல இப்போ. ಏನೇನು ಕಾರಣಗಳು ಉಪವಾಸ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ. ஒரு பையன் ஒருத்த வந்தா 20 வயசு பையன் ஒருத்த வந்தா ಒಂದು 20 ವರ್ಷದ ಹುಡುಗ ಬಂದನು. அவன் கேட்டா இடத்துல இந்த மாதிரி சிஸ்டர் தமிழ்நாடு எங்க சபையெல்லாம் மூடப்பட்டு இருக்குது, ஏற்கனவே ரொம்ப சபை மூடிடுச்சு என்று. ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಭೆಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅನೇಕ ಸಭೆಗಳು ಈ ದಿನದಲ್ಲಿ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவன் உயிரோடு இருந்தா ஏன் இந்த சபையெல்லாம் ஒடுக்கப்படணும், பாஸ்டர்கள் எல்லாம் அடிக்கணும், இந்த சர்ச் எல்லாம் மூடணும், எதுக்கு சிஸ்டர்? ದೇವರ ಜೀವಂತವಾಗಿದ್ದರೆ ಯಾಕೆ ಈ ಒಂದು ಸಭೆ ಮುಚ್ಚಲ್ಪಡಬೇಕು, ದೇವರ ಮನುಷ್ಯರು ಒಡಲುಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಈ ರೀತಿ ಒಂದು ಕಾರಣ ಕೇಳಿದನು. ನಾನು ಹೇಳಿದೆನು, நீ தினம் என்ன சாப்பிடுற? ನೀ ದಿನ ಏನನ್ನು ತಿನ್ನುತ್ತಿ? நீ 3 வேளை என்ன சாப்பிடுற? ನೀನು 3 ಸಲ ಏನನ್ನು ತಿನ್ನುತ್ತಿ? நம்ம என்ன சாப்பிடுவோம்? காலையில ஒரு இட்லி சாப்பிடுவோம், ಬೆಳಗಿನದಾಳು ಒಂದು ಇಡ್ಲಿಯನ್ನು ತಿನ್ನುತ್ತೇವೆ, நல்லா ஆட்டுறார் மண்டே நிறைய ஒரு சப்பாத்தி சாப்பிடுவோம், ಒಂದು ಚಪಾತಿಯನ್ನು ஒரு ತಿನ್ನುತ್ತೇವೆ, தோசை சாப்பிடுவோம், ಇಲ್ಲ ಒಂದು ದೋಸೆ. இல்ல யார் வீட்டுல எப்போ பாரு இந்த சிமெண்ட் செய்வாங்க, நான் உப்புமாவை செய்வாங்க, ಸಿಮೆಂಟ್ ಉಪ್ಪಿಟ್ಟನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ, ಕಾಂಕ್ರೀಟ್. மத்தியானம் ஒரு சாம்பார் சோறு கத்திரிக்காய் பொரியல் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಧ್ಯಾಹ್ನ ಒಂದು ಸಾಂಬಾರು ಅನ್ನ ಒಂದು ಊಟವನ್ನು ತಿನ್ನುತ್ತೇವೆ. நல்லா ஒரு பானை வாயிரா இருந்தா மட்டன் பொரிச்சு போடுன்னு சொல்லுவாங்க. ಒಂದು ದೊಡ್ಡ ಹೊಟ್ಟೆಯಾಗಿದ್ದರೆ ಮಟನ್ ಅನ್ನು ಹಾಕಿ சில பேர் நான்வெஜ் இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க. ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಂಸ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಸ್ವಲ್ಪ ಜನ ತಿನ್ನುವುದೇ ಇಲ್ಲ. ராத்திரி ஒரு லிமிட்டா சாப்பிடுவோம் இல்லையா? ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಮಯವಾಗಿ ಒಂದು ಇದಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அந்த மாதிரி உன்னுடைய சரீரத்துக்கு எது தேவை என்று உனக்கு அறிஞ்சு தெரிஞ்சிருக்கணும். ಆ ರೀತಿ ನಿಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ಏನು ಬೇಕೆಂಬುದು ನಿಮಗೆ அந்த ಗೊತ್ತಾಗಬೇಕು. நேரத்துல கர்த்தர் என்னை எப்படி வழி நடத்துறாரோ அப்படி ஆண்டவர் வழி நடத்துவார். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲ ಯಾವ ರೀತಿ ದಾರಿ ನಡೆಸುತ್ತಾರೆ ಅದೇ ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸುವರಾಗಿದ್ದಾರೆ. தேவனுக்கு சித்தத்தை இல்லாமல் யாரும் சபையை நியமிக்க முடியாது. ದೇವರ ಚಿತ್ತ ಇಲ್ಲದ ಸಭೆಯನ್ನು ಯಾರು ನೇಮಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இன்றைக்கு சர்ச் ஒரு பிசினஸ் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ಈ ಸಭೆಯನ್ನು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕರು ಸಭೆಯನ್ನು ಬಿಸಿನೆಸ್ ಆಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ, ಒಂದು ವ್ಯಾಪಾರ ಸ್ಥಳವಾಗಿ. ஒரு ஃபாரின் இருந்து ஃபண்ட் வரும், அதனால சர்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ಒಂದು ಹೊರ ದೇಶದಿಂದ ಹಣ ಬರುತ್ತದೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸಭೆಯನ್ನು ಶುರು ಮಾಡೋಣ. அபிஷேகல கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை இல்ல, ಅಭಿಷೇಕ ಇಲ್ಲ, ದೇವರ ಬಲವಾದ ಒಂದು ಮಾತಿಲ್ಲ. ஒரு ஆப்பிரிக்காக நீ சபையை நியமிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் எப்படி அதை அனுமதிக்குவார்? ಆಫ್ರಿಕಾದಲ್ಲಿ ನಾವು ಸಭೆಯನ್ನು ನೇಮಿಸಬೇಕಾದ್ರೆ ದೇವರ ಚಿತ್ತ ಇರಬೇಕು. இன்றைக்கு ஆங்காக ஜனங்கள் செத்துக்கொண்டு போய் ಅಲ್ಲಲ್ಲಿ கொண்டிருக்கிறார்கள். ಜನರು ಸತ್ತು ಹೋಗುತ್ತಾರೆ. ஏனென்றால் அநேக மக்கள் என்னிடத்துல வந்து சொல்லுகிறது உண்டு, சபையில வார்த்தையே எனக்கு கிடைக்கல, சமாதானமே இல்ல என்று. ಅನೇಕ ಜನರು ಈ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, ಸಮಾಧಾನನೇ ಇಲ್ಲ, ದೇವರ ವಾಕ್ಯ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஒரு சபைக்கு போனா எப்ப பாரு செழிப்பான பிரசங்கம், ಒಂದು ಆಶೀರ್ವಾದವಾದ ಪ್ರಸಂಗ ಸಂದೇಶ ಈ ರೀತಿಯಾಗಿಯೇ ಕೊಡುತ್ತಾರೆ. ஒரு குறி ஜோஷி எப்படி சொல்ற அதே மாதிரி இந்த வாரம் நீ பைக் வாங்கிடுவ, இந்த வாரம் கார் வாங்கினா அடுத்த மாசம் நீ வீடு கட்டிடுவ. ಒಂದು ಗುರಿ ಹೇಳುವುದು ಯಾವ ರೀತಿ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನ, ಬರೋ ತಿಂಗಳು ನೀನು ಕಾರ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯಾ, ಅದು ಬರೋ ತಿಂಗಳು ಮನೆ ಕಟ್ಟುತ್ತೀಯಾ அது ಎಂಬುದಾಗಿ. வந்து ஃபுட்பாத்ல கிரி ஜோஷிக்கார அவன் பின்னாடி போய் உட்கார்ந்துக்கோ, ஒரு போர்டு போட்டு. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಗುರಿ ಹೇಳುತ್ತಾರಲ್ಲ ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೋ, ಇನ್ನೊಂದು ಹಾಕಿಕೊಂಡು. இன்னொரு இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிட்டுக்குதாமா, ಇನ್ನೊಂದು ಒಂದು ತುಂಬಾ ಫ್ಯಾಷನ್ ತರ ಈ ಕಾಲದಲ್ಲಿ ತುಂಬಾ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಗಿದೆ. ஃபோன் பண்ணோன ஒரு தீர்க்கதரிசி, கொஞ்சம் சிஸ்டர் பிரேயர் பண்ணுங்க சிஸ்டர், அர்ஜென்ட்டா கர்த்தர் என்ன பேசுறாரு உடனடியா சொல்லுங்க. ದೇವರು ಮಾತಾಡಿದ್ರೆ ಏನು ಮಾತಾಡುತ್ತಾರೆ ತಕ್ಷಣ ನನಗೆ ಹೇಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ உடனடியா சொல்லிடுங்க சிஸ்டர், உங்க மூலமா கர்த்தர் பேசுறேன்னு சொன்னாரு, அதனால தான் இப்ப ஃபோன் பண்ணேன். ತಕ್ಷಣ ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ದೇವರು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು, ಅದಕ್ಕೆ ತಕ್ಷಣ ನಾನು ಫೋನ್ ಅನ್ನು ಮಾಡಿದೆನು, ನೀವು ತಕ್ಷಣ ಮಾತಾಡಿಬಿಡಿ ಎಂಬುದಾಗಿ. இது உண்மையான சம்பவம் இன்றைக்கு நடந்து ಇದು கொண்டிருக்கிறது. ನಿಜವಾದ ಸಂದೇಶ ಈ ರೀತಿಯಾಗಿ ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತದ್ದಾಗಿದೆ. இது பொய் கதை கிடையாது, ಇದೊಂದು ಸುಳ್ಳಾದ ಕಥೆಯಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. ஒரு சகோதரி என்னுடைய வீட்டில காட்டேஜ் மினிஸ்ட்ரி நடத்துவேன், நான் ஒரு 9 வருஷமா நடத்தி கொண்டு வருகிறேன். ಒಂದು 9 ವರ್ಷಗಳಿಂದ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕಾಟೇಜ್ ಪ್ರೇಯರ್ ಅನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ. அந்த சகோதரி பேரு மஞ்சு என்று பேரு. ಸಹೋದರಿ ಹೆಸರು ಮಂಜು ಎಂಬುದಾಗಿ. அப்படியே பரிசுத்த ஹோலி அப்படியே முக்காடெல்லாம் போத்திட்டு வந்து ஃபர்ஸ்ட்ல உட்கார்ந்துருவாங்க. ಒಂದು ಮುಸ್ಕನ್ನ ಹಾಕಿಕೊಂಡು ಮೊದಲನೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க, கடைசியாக என் இடத்துல உட்காரும். ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋಗಿಬಿಟ್ಟರು, ಅವರು ಕೊನೆಯದಾಗಿ ಬಂದು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நான் அநேகமாக யார் மீது கை வைத்து ஜபிக்கிறதே கிடையாது, கர்த்தர் அனுமதி கொடுத்தால் மாத்திரமே கை வைத்து ஜெபம் பண்ணுவேன். ನಾನು ಯಾರ ತಲೆಯ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋ ದೇವರ ಚಿತ್ತ ಇದ್ದರೆ ದೇವರ ತೀರ್ಮಾನಿಸಿದ್ರೆ ಮಾತ್ರ ಅವ್ರ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇನೆ.
சொல்லிச்சு கொஞ்சம் கை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணு. ಈ ಒಂದು ಸಹೋದರಿ ಹೇಳಿದರು ನನ್ನ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு செய்யாதே. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಮಾಡಬೇಡ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. செய்யாதேன்னு இன்னொரு வாட்டி பொருள் வந்துச்சு. ಮಾಡಬೇಡ ಎಂದು ಇನ್ನೊಂದು ಶಬ್ದ ಬಂತು. ஆண்டவரை நான் துதிச்சுட்டே இருந்து ஜபிச்சுட்டே இருந்தேன். அப்போ சில ஒரு நிமிடங்களுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், இந்த அம்மா குடிக்குது. ದೇವರು ಕೆಲವೊಂದು ನಿಮಿಷಗಳ ನಂತರ ಹೇಳಿದರೆ ಈ ಹೆಂಗಸು ಒಂದು ಧೂಮಪಾನ ಒಂದು ಪಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ನನಗೆ ತುಂಬಾ ಒಂದು ಕಷ್ಟಕರವಾಯಿತು. ஒரு பொம்பளை குடிக்குதா? ಒಂದು ಹೆಂಗಸು ಒಂದು ಪಾನವನ್ನು ಮಾಡುತ್ತಾರ, ಕುಡಿತಾರ. ஆண்டவர் சொல்றாரு, ஒரே நோக்கத்துல பார்க்காத கிளாரிஸ், ಒಂದೇ ಒಂದು ನಿಮ್ಮ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳಿಂದ ನೋಡಬೇಡಿ. சும்மா அப்படி போய் ஒரு ஸ்ட்ரீட்ல போய் பாரு, பார் கிட்ட எத்தனை பெண்கள் நிக்கிறாங்க. ಎಷ್ಟು ಒಂದು ಬಾರ ಬಳಿ ನೋಡಿರಿ ಎಷ್ಟು ಹೆಂಗಸರು ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. கொரோனா டைம்ல பெண்கள் கியூவாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ಕೊರೋನಾ ಸಮಯದಲ್ಲಿ ಹೆಂಗಸರು ತುಂಬಾ ಕ್ಯೂ ಸಾಲಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கொரோனா அண்ணா, கொரோனா மாமா சித்தப்பா இனி காலத்துல எல்லாம் ஆண்டவர் அனுப்ப போகிறார். ಕೊರೋನಾ ಅಣ್ಣನಲ್ಲ, ಚಿಕ್ಕಪ್ಪ ಮಾವನನ್ನು ದೇವರು ಕಳಿಸುತ್ತಾರೆ. ஏன் சொல்லு, சரீரம் நல்லா இருக்கு அதனால நீ குடிக்கிற. ಯಾಕೆ ಹೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಶರೀರ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀನು ಕುಡಿತೀಯಾ? அதே சரீரத்துக்குள்ள 1008 நோவு ஆண்டவர் வைத்தா நீ குடிக்குவியா? ಅದೇ ಶರೀರದಲ್ಲಿ ತುಂಬಾ ಅನೇಕ ರೋಗಗಳನ್ನು ಇಟ್ಟರೆ ನೀನು ಕುಡಿತೀಯಾ? சபைக்குள்ள அப்பதான் உன் ஆத்துமா ஓடி வரும், ஆண்டவருடைய ரத்தம் வேணும். ஹalleluya. ಆವಾಗ ಮಾತ್ರ ನಿನ್ನ ಆತ್ಮ ಓಡಿ ಬರುತ್ತದೆ ದೇವರ ರಕ್ತ ಎಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ. இன்றைக்கு இந்த காலவேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட ஜீவிக்கிற தேவன் இந்த செய்தியை கொடுக்க விரும்புகிறார். ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸಿಸುವ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. மறுபடியும் அந்த வசன பகுதியை வாசிங்க கடைசியாக. ಮತ್ತೆ ಓದೋಣ. ஐசாயா 58:11 வசனம். ஏசாயா 58:11 வாக்கியம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி ஆமென். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் பஞ்ச காலத்தில் தமக்கு பயந்தவர்களை காப்பாற்றுகிறார். ದೇವರು ತಮಗೆ ನಡೆಸುವ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ದೇವರು ತಮ್ಮ ಜನರನ್ನು ನಡೆಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பசினால் உன்னையும் என்னையும் தேவன் கைவிடவே மாட்டார். ಹಸಿವಿನಿಂದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವಂತ ದೇವರಲ್ಲ. இனி வரும் காலத்தில், ಇನಿ ಬರುವ ಕಾಲಗಳಲ್ಲಿ பஞ்சத்தை பற்றி, ಪಂಚದ ಬಗ್ಗೆ, வறுமை பற்றி, ತುಂಬಾ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳ ಬಗ್ಗೆ, பண கஷ்டத்தை பற்றி, ಹಣದ ತೊಂದರೆಯ ಬಗ್ಗೆ, கடன் தொல்லை பற்றி, ತುಂಬಾ ಸಾಲದ ಬಗ್ಗೆ கவலை முழுவதும் மறந்துவிடு என்று பரிசுத்த ஆவி சொல்கிறார். ಮರೆತು ಬಿಡು ಎಂಬುದಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ இது ಹೇಳಿದ್ದಾರೆ. யாருக்கு சொல்கிறார்? ಇದು ಯಾರಿಗೆ ಹೇಳುವಂತ ಮಾತಾಗಿದೆ? நாமும் பகலும் தேவனுடைய வார்த்தை தியானம் செய்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்கு சொல்கிறார். ಅದನ್ನು ದಾಸಿ ಧ್ಯಾನಿಸುವ ದೇವರ ಆತ್ಮಗಳಿಗೆ ದೇವರು ಹೇಳುವಂತ ಮಾತಾಗಿದೆ. இன்று முதல் அவர் நமக்கு நிச்சயமாய் செய்வார். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, அவர் ஆத்மாவில் ஏற்படும் ஒரு வறட்சியை தீர்ப்பாராம். ನಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವ ಒಂದು ತೃಪ್ತಿಯನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. சீக்கிரம் படிங்க, ஆமோஸ் 8:11 வாசிங்க. ಬೇಗ ಹೋಗೋಣ. ಆಮೋಸ್ 8:11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. ஆமென். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? ஹalleluya. வரும் நாட்களில் வேத வசனம் கிடைக்க கூடாத பஞ்சம் நாட்கள் வர வேண்டும் என்றார். ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಸಿಕ್ಕದಂತೆ ಒಂದು ಪಂಚವಾದ ಕಾಲಗಳು ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. 1 சாமுவேல் 3:1 சொல்லுகிறது போல, 1 ಸಾಮುವೇಲ್ 3:1 ಹೇಳುವ ಪ್ರಕಾರ தேவன் சாமுவேலை எழுப்புவதற்கு முன்பதாக எங்கும் தேவனுடைய வார்த்தையே கிடைக்கவில்லை. ದೇವರ ಸಾಮುವೇಲ್ ಎಬ್ಬಿಸೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಎಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. தேவனுடைய வார்த்தையே கிடைக்கவில்லை. ದೇವರ ವಾಕ್ಯನೇ ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தலாக கிடைக்கவில்லை. ದೇವರ ವಾಕ್ಯ ಪ್ರಕಟಣೆಯಾಗಿ ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ. தேவனுடைய தீர்க்க தரிசனமே கிடைக்கவில்லை ದೇವರ ಒಂದು ಪ್ರವಾದಿಗಳೇ ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ என்று வேதம் சொல்லுகிறது. ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அப்படிப்பட்ட நாட்கள் தான் இனி வந்து கொண்டிருக்கிறது தேவ ஜனமே. ಆ ದಿನಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ ದೇವರ ಜನರೇ. ஆனாலும் சிலரை நியமிக்கப்பட்ட வைத்திருக்கிற நம்மை, ಆದರೂ ಕೆಲವು ಜನರನ್ನು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ ನಮ್ಮನ್ನು அதன் மத்தியிலும் ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೂ அவர் நம்முடைய வறட்சியில் இருக்கும் ஆத்மாவை, நம் ஆத்மாவை நினமுள்ளதாக்குவார். ಆದರೂ ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಕಷ್ಟಕರ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಇರುವ ನಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நம் ஆத்மாவை பலனற்றதாக மாற்றுவார். ನಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನು ಬಲಗೊಳಿಸುವ
என்ன? காரணம் ಏನು? இயேசு அதே வழியில கடந்து போனார். சங்கீதம் 22:14-17 சொல்லுகிறது. ಕೀರ್ತನೆ 22:17 ಹೇಳುತ್ತದೆ. வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது ಯೇಸು ಕಲ್ವಾರಿ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ತೂಗ ಹಾಕಲ್ಪಡುವಾಗ அவர் வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி விட்டார்கள். ಅವರ ವಸ್ತ್ರವನ್ನು ಎಲ್ಲ ಬಿಚ್ಚಿ ಬಿಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ. அவர் வஸ்திரத்தை கழட்டி ஆண்டவர் சொல்லுகிறது ஒரு வார்த்தை என்னன்னு பாருங்களேன். ಅವರ ವಸ್ತ್ರವನ್ನು ಬಿಚ್ಚಿ ದೇವರು ಹೇಳುವ ಒಂದು ಮಾತು ಏನಾಗಿದೆ ಅಂತ ನೋಡಿರಿ. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಹೇಳುತ್ತಾರೆ, என் எலும்புகளெல்லாம் எண்ணலாம். ನನ್ನ ಎಲುಬುಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ಎಣಿಸಬಹುದು. என் எலும்புகளெல்லாம் எண்ணலாம். ನನ್ನ ಎಲುಬುಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ಎಣಿಸಬಹುದು. யாருக்காக? ಯಾರಿಗೋಸ್ಕರ? யாருக்காக? ಯಾರಿಗೋಸ್ಕರ? பரிதாபமாக என் எலும்பு மக்கள் காணும்படியா ನನ್ನ ಮಕ್ಕಳು ನನ್ನ ಎಲುಬುಗಳನ್ನು ಕಾಣುವಂತೆ நான் தொங்கிக் கொண்டிருந்தேன். ನಾನು ತೂಗಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದೆ. தொங்கிக் கொண்டிருக்க போகிறேன் ತೂಗಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟುಕೊಂಡಿರುವಾಗಲೇ என்று அவர் அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னார். ಎಂದು ಅವರು ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಹೇಳಿದರು. யாருக்காக? நமக்காக, ಯಾರಿಗೋಸ್ಕರ? ನಮಗೋಸ್ಕರ, நம்முடைய பிள்ளைகளுக்காக, ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ, நம்முடைய குடும்பத்துக்காக, ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ, நம்முடைய சமூகத்துக்காக, ನಮ್ಮ ಸಮೂಹಕ್ಕೋಸ್ಕರ, நம்முடைய எல்லா ஒரு காரியங்களில் அவன் இருக்கும்படியாக சொன்னார். ನಮ್ಮ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಆತನಲ್ಲಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்படிப்பட்ட தேவன் எங்காவது காண முடியுமா? ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ದೇವರನ್ನು ಎಲ್ಲರೂ ನೋಡಬಹುದಾ? இன்றைக்கு நாம் நகோமி போல ஆர்ப்பா போல இருக்கவே கூடாது. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ನಹೋಮಿಯಾಗಿ ಓರ್ಪಳಾಗಿ ಇರಲೇಬಾರದು. தேவனுடைய சமூகத்தை விட்டு போகவே கூடாது. ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಲೇಬಾರದು. என்ன கஷ்டம் வந்தாலும் பாடு வந்தாலும் தேவனுக்குள்ள உறுதியாக நிற்க வேண்டும். ಏನು ಕಷ್ಟ ತೊಂದರೆಗಳು ಬಂದರೂ ದೇವರು ನಾವು ನಿಶ್ಚಯವಾಗಿ ತೀರ್ಮಾನಿಸಬೇಕು. இங்க யாருக்காவது கொரோனா இருக்கிறதா? ಇಲ್ಲಿ ಯಾರಿಗಾದರೂ ಕೊರೋನಾ ಉಂಟಾ? அப்படிப்பட்ட சிம்டம்ஸ் இருக்கிறதா? ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಾರಣಗಳು ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದಾ? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுடைய ஒவ்வொரு எலும்பை திடப்படுத்துவார். ஆண்டவரிடத்தில் போக மாட்டேன். ஆண்டவருக்காக நீ இன்னுமாக காரியங்களை செய்ய. ನಿಲ್ಲುವಾಗ ದೇವರು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இது நான் உபவாசத்தை இருந்துதான் தேவன் எனக்கு கொடுத்த செய்தி. ಇದನ್ನು ಉಪವಾಸವಾಗಿದ್ದು ಮಾತ್ರ ದೇವರಿಗೆ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಸಂದೇಶವಾಗಿದೆ. உன் எலும்புகளை பலப்படுத்துவார் என்று ஆண்டவர் சொன்னார். ಮಾರ್ಪಡಿಸುವ ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. நீ சொல்லலாம், எனக்கு எழுந்திருக்கவே முடியல, யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன். ಯಾರಿಲ್ಲ, ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಯಾರಿಲ್ಲ, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. எவ்வளவு பாடுகள் மத்தியில் பிசாசானவன் உன் காலை இழக்கலாம். ಎಷ್ಟೇ ತೊಂದರೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕಾಲನ್ನು ಸೈತಾನನು ಎಳೆಯಬಹುದು. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே மகனே கவலைப்படாதே. ಆದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಮಗನೇ ಮಗಳೇ ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. உன்னுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து பார், உன் கையை நான் பிடித்திருக்கிறேன். ಕರಗಳನ್ನು ಹಿಡಿದಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. எவ்வளவு பிசாசு கால் இழுத்தாலும் உன் கை தேவனிடத்துல ஒட்டி இருக்கும். ಎಳೆದರೆ ನಿಮ್ಮ ಕೈಗಳು ದೇವರ ಬಳಿ விசுவாசிக்கிறீங்க, கரங்களை தட்டு. நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில நீ வந்திருக்கிறாயா எனக்கு தெரியாது. ಯಾವೊಂದು ನಂಬಿಕೆಯ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಬಂದಿದೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் ஏசப்பா சொல்லுகிறார், மனம் கலங்காதே. ಆದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಮನಗುಂದ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. உன் மன விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். ಆಲೋಚನೆ ಇಷ್ಟವನ್ನು ನೆರವೇರಿಸಿದೆ ಎಂಬುದಾಗಿ. நொந்து போல உள்ளத்தோடு வந்திருக்கிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ನೀನನ್ನು ಬೆಂದು ಬಂದಿರಬಹುದು, ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. கண்ணீரை நான் துருத்தில பிடித்து ಈಗ வைத்திருக்கிறேன். ಕಣ್ಣೀರನ್ನು ನಾನು ಬುದ್ದಲಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. உன்னை நம்பி வந்துச்சல, உன்னை நான் கைவிடுவேனா? ನನ್ನನ್ನು ನಂಬಿ ಬಂದಿದ್ದೀಯಲ್ಲ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ராவம் பகலை என்னை பற்றி நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். ஹalleluya. ராவம் பகலை என்னை பற்றி சிந்தித்துக் ರಾತ್ರಿ கொண்டிருக்கிறாய். ಹಗಲು ನನ್ನ ಬಗ್ಗೆ ಆಲೋಚಿಸುತ್ತಿದ್ದೀಯಾ? அரப ஷந்தலரதி. ஹalleluya. 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 உன் எலும்புகளை நான் நினமுள்ளதாக மாற்றுவேன். ನಿನ್ನ ಎಲುಬುಗಳನ್ನು ನಾನು ಬಲವಾಗಿ ಶಕ್ತಿಕರವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತೇನೆ. எலும்பு என்ன குறிக்கிறது தெரியுமா? ಎಲುಬು ಏನನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? யாருக்காவது தெரியுமா? ಯಾರಿಗಾದ್ರೂ ಗೊತ್ತಾ? ஸ்திரீகளை குறிக்கிறது. ಸ್ತ್ರೀಯರನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. இங்க இருக்கிற எல்லா ஸ்திரீங்க ஜெபிக்கிறதுனாலதான் இன்றைக்கு ஆண்கள் நல்லா கூலிங் கிளாஸ் போட்டு டிப் டாப்பா வெளியே போறாங்க. ಇದು ಎಲ್ಲ ಸ್ತ್ರೀಗಳು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ರೀತಿಯಾಗಿ ಗಂಡಸರು ಒಂದು ಚೆನ್ನಾಗಿ ಅಲಂಕಾರ ಮಾಡಿಕೊಂಡು ಹೊರಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. பெண்களுடைய ஜெபத்தா தம்பி? ಸಹೋದರರ ಪ್ರಾರ್ಥನೆ ತಮ್ಮ. பெண்களுடைய ஜெபம் ஒரு வீரமான ஒரு ஜெபம். ಹೆಂಗಸರ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದು ವೀರವಾಗಿರುವ ಪ್ರಾರ್ಥನೆ, அபிஷேகப்பட்ட ஒரு ஜெபம். ಅಭಿಷೇಕವುಳ್ಳ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ.
அதுக்காக ஆண்களை நான் குறைவாக சொல்லுகிறேன். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಗಂಡಸರನ್ನ ಕೊರತೆಯಾಗಿ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. ஒரு குடும்பத்துல குத்து விளக்குன்றால் நீங்க தான் அண்ணனோ அங்கலோ தாத்தாவோ பாட்டியோ. ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬೆಳಕ ಏನೆಂದರೆ ಒಂದು ನೀವೇ ಒಂದು ಅಣ್ಣನೋ ಒಂದು ತಾತನೋ ಒಂದು ಅಪ್ಪನೋ ಈ ರೀತಿಯಾಗಿ அந்த எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதே போல சபையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ಆ ಎಲುಬು ಬಲವಾಗಿರಬೇಕಾದ್ರೆ ಅದೇ ರೀತಿ ಸಭೆಯು ಬಲವುಳ್ಳದಾಗಿರಬೇಕು. லாசரஸுக்கோ இல்ல பாஸ்டர் அம்மாக்கோ ஒரு நாள்ல ஏதாச்சும் ஒரு கடினமான சூழல் வந்தா நீங்க எல்லாம் ஓடி வந்து அவர்களுக்காக ஜெபித்து ಹೆಲ್ಪ್ பண்ணணும். ಪಾಸ್ಟರ್ ಲಾಸರಸ್ ಅವರಿಗೆ ಅವರ ಹೆಂಡತಿಯಾದ ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮರಿಗೆ ಏನಾದರೂ ಒಂದು ತೊಂದರೆ ಆಗಿದ್ರೆ ನೀವೆಲ್ಲರೂ ಓಡಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. உலகத்துல எது வேணா வேலை செஞ்சிடலாங்க. ஒரு லாயர் ஆயிடலாம், டாக்டர் ஆயிடலாம், டீச்சர் ஆயிடலாம். ಲೋಕದಲ್ಲಿ ಏನಾಗಿ ಆದ್ರೂ ಕೆಲಸ ಮಾಡಬಹುದು. ಒಂದು ಟೀಚರ್ ಆಗಿ, ಡಾಕ್ಟರ್ ಆಗಿ, ಒಂದು ಲಾಯರ್ ಆಗಿ. என் அனுபவத்துல சொல்லுகிறேன், ஊழியம் என்றால் மிக கடினமான பாதை. ಒಂದು ಸೇವೆ ಎಂದರೆ ತುಂಬಾ ಒಂದು ಕಷ್ಟಕರವಾದ ದಾರಿಯಾಗಿದೆ. ஏனென்றால் இந்த ஒரு 14 வருடங்களாக நான் பார்த்து கொண்டு வருகிறேன். ಒಂದು 14 ವರ್ಷಗಳಿಂದ ನಾನು ನೋಡಿಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ. எல்லா ஊழியக்கார பார்த்துட்டேன். உலகம் எங்க போயிடுச்சு நானு. ಲೋಕದ ಎಲ್ಲಾ ಕಡೆ ಹೋಗಿ ನಾನು ಎಲ್ಲಾ ಸೇವಕರು ನೋಡಿಬಿಟ್ಟೆ. பிஷப் ஜாக்சன் ஐயா போல நான் பாஸ்டரை பார்த்ததே ஆனால் நிறைய செய்திகள் வருகிறது அவரை குறித்து. எல்லா தவறான செய்திகள் வருகிறது. ತಪ್ಪಾದ ಸಂದೇಶಗಳು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. ಈ ರೀತಿಯಾಗಿ ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, ஒரு அப்பா வந்து சொன்னாங்க, பாஸ்டர் குடிக்கிறாராமே. ಸಹೋದರಿ ಬಂದು ಹೇಳಿದ್ರು, ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ ಕುಡಿತಾರಂತೆ. நான் சொன்னேன், இப்பதான் தெரியும், அவர் கூட நானும் சேர்ந்து குடிக்கிறது தெரியாது. ಅವರ ಜೊತೆ ನಾನು ಸೇರಿ ಕುಡಿಯುತ್ತೀನಿ, ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. வார சண்டே வந்துருமா, நீயும் சேர்ந்து குடிக்கலாம். ವಾರ ವಾರ ಬಂದಿರಿ, ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಕುಡಿಯೋಣ ಎಂಬುದನ್ನು இப்படி சொல்றீங்க சிஸ்டர். ಏನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೀರಾ ಸಹೋದರಿ? அதே கலர் தான். ஏசப்பாவுடைய ரத்தத்தை நான் சொன்னேன். ದೇವರ ರಕ್ತವನ್ನು ನಾನು ಹೇಳಿದೆ. இப்படி பல பல விதமான விதந்திகள் ஜனங்கள் கழிப்பிக் கொண்டார்கள். ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಕಲಹವನ್ನು ದೇವರು ಜನರು ಅನೇಕ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನು அதற்கு தான் ஆரம்பத்துல சொன்னேன், ஒரு பொய்யை கட்டுவான் சதான். ಅದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭದ ಸಂದೇಶದ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ, ಸೈತಾನನು ಸುಳ್ಳನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ. நீ ஜெபித்தால் அதற்கு ஒரு விதந்தி கலப்புவான் ஜனங்கள். ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಒಂದು ಜನರು ಒಂದು ವಿಧವಾಗಿ நீ ಹೇಳುತ್ತಾರೆ. ஜெபிக்காவிட்டால் அந்த அம்மாக்கு பேய் புடிச்சிட்டு தான் ஜெபிக்கவே மாட்டேன். ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಲ್ಲದೆ ದೆವ್ವ ಹಿಡಿದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. பரிசுத்தாவில குச்சி குச்சி இருந்தா ஓகே கன்ஃபார்ம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ರೆ ದೆವ್ವ ಖಂಡಿತ. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ಆದರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ கர்த்தருடைய வாக்குல கர்த்தருடைய தீர்க்கதரிசனங்களை உண்மையாக நிற்கும் பொழுது, ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಪ್ರವಾದನೆಯಲ್ಲಿ ನೀವು ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ, தினந்தோறும் அவரை நீ சார்ந்து நடக்கும்போது, ದಿನನಿತ್ಯವೂ ಆತನ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಬಾರಿಗೆ ಹಾಕಿ ನಡೆಯುವಾಗ, அந்த விதந்திகளை ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? சமாதானத்தின் தேவன் கூடிய சீக்கிரமாக பிசாசானவன் காலில் மிதித்து போடுவார். ದೇವರು ಸೈತಾನನ ಆತನ ಕಾಲಕ್ಕೆ ಚಚ್ಚಿ ಹಾಕುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க கடைசியாக. ಒಂದೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வசனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ಇದೊಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಒಂದು ವಾಕ್ಯವಾಗಿದೆ ಎಂದು ನಾನು ವಿಶ್ವಾಸ சங்கீதம் 34:4. ಕೀರ್ತನೆ 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென். ஹalleluya. 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 கர்த்தரை தேடணும் முதல்லதாக. ದೇವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು ಮೊದಲನೇದಾಗಿ. குடும்பத்துல யாராவது கர்த்தரை தேடாவிட்டால் சீரியலை பார்த்துட்டு தலைமையில ஒரு கொட்டு கொட்டி ஆண்டவர் சமூகத்துல கொட்டுவாங்க. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ದೇವರನ್ನು ಹುಡುಕದೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಟಿವಿಯನ್ನು ನೋಡುವವರಾಗಿದ್ದರೆ ತಲೆ ಮೇಲೆ ಒಂದೊಂದು ಬಿಡಿರಿ. ஒவ்வொரு ஒரு பாஸ்டர் இருந்தாரா, தெரிஞ்ச பாஸ்டர், அவரு டக்குன்னு என்ன சொன்னாரா, பிரசங்கத்துல ஒரு சீரியல் பத்தி பேசினாரா. ಒಬ್ಬ ಸೇವಕರಿದ್ದರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಟಿವಿ ಸೀರಿಯಲ್ ಬಗ್ಗೆ ತನ್ನ ಸಂದೇಶ ಕೊಡುವಾಗ ಮಾತನಾಡಿ, இப்படி சொல்லி வெளியே போறதுக்குள்ள அடுத்த சர்வீஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு பாஸ்டர் சீரியல் எல்லாம் பாக்குறாரு. ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳಿ ಮತ್ತೊಂದು ಸಭೆಗೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ஏன்னா இந்த அம்மா பார்க்கணும்ல, அதனால ஒரு உற்சாகம். ಯಾಕೆಂದರೆ ಈ ಅಮ್ಮ ನೋಡಬೇಕು, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಹುಮ್ಮಸ್ಸಾಗಿ ಅವರು ಹೇಳಿಬಿಟ್ಟರು. பாஸ்டர் சீரியல் பார்க்க நம்மள பார்க்கலாம். ಪಾಸ್ಟರ್ ಸೀರಿಯಲ್ ನೋಡುತ್ತಾರೆ, ನಾವು ನೋಡೋಣ ಎಂಬುದಾಗಿ. அவர் எதுக்கு பார்த்தாருன்னா ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்தாரு. ಅವರು ಏನಕ್ಕೆ ನೋಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದರೆ, ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕಂಡು ಹಿಡಿಯೋದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರು ನೋಡಿದರು. நாங்க டிவி பார்த்தா தான் செய்தியை புரிஞ்சுக்கணும்னு இல்ல. கரெக்ட்டா லாசரஸ் பாஸ்டர்? ನಾವು ದೇವ ಟಿವಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನೋಡಿದರೆ ಮಾತ್ರ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. நியூஸ் சேனலே ஏசப்பாதா. ಯೇಸು ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. எல்லாவற்றையும் இப்படி நிறுத்துக்குள்ளே ஒரு நொடியில ஆண்டவர் காமிச்சிடுவாரு. ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ದೇವರು ನಮಗೆಲ್ಲನೂ ತಿಳಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பொலிಟಿಕ್ஸ்ல இருக்காரு. ನಮ್ಮ ಯಜಮಾನರು ಬಂದು ಒಂದು ಅಧಿಕಾರಗಳಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஒரு விதமான ஒரு
எனி சேஞ்சஸ் கவர்மெண்ட்ல வந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் இது உண்மை, இது நிச்சயம், இது சத்தியம். நான் இங்க நின்று கொண்டு சொல்றேன், ஏன்னா இது மகா பரிசுத்த ஸ்தலம். என் வாயில ஒவ்வொரு வார்த்தை பொய் வந்தாலும் ஆண்டவர் என்னை சபித்து விடுவார். ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದು ನಿಜ, ಇದು ನಾನು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ ನಿಜವಾಗಿದೆ. ದೇವರು ನನ್ನ ಮಾತನ್ನು ಗಮನಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இப்படி என் ஹஸ்பண்ட் ஈவினிங் சொல்லுவார், பிரதர் ராஜன் இந்த மாதிரி ஒரு செய்தி நீ சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ பார்க்கிறது இல்லையா, நீ எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க ಅಂತ பிரதர் ಕೇಳುவாரு. ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಯಜಮಾನರು ಬಂದು ಈ ಒಂದು ಕಾರ್ಯನ ಹೇಳುವಾಗ ನನಗೆ ದೇವರ ಆಲೋಚನೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು, ಯಾವ ರೀತಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸರಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತೀಯಾ ಎಂಬುದಾಗಿ. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நியூஸ்ல வருகிறதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. நியூஸ் ಅಲ್ಲಿ ಬರುವಂತ ಸಂದೇಶ ಯಾವುದು ಸತ್ಯವಾಗಿಲ್ಲ. ஊழியக்காரர்கள் மூலமாக ஆண்டவர் பேசுறாருல, அதுதான் உண்மை. ದೇವರು ಮಾತಾಡುವ ಕಾರ್ಯ ನಿಜವಾಗಿದೆ, அதுதான் கடைசியாக நிலைநிற்கும். ಅದೇ ಕೊನೆಯವರೆಗೂ ನಿರಂತರವಾಗಿರುವಂತ செய்தியை மாத்திரம் நம்புங்கள், ಆ ಸಂದೇಶನ ಮಾತ್ರ ನೀವು ನಂಬಿರಿ. அடுத்தது என்ன சொல்லுகிறது பாருங்களே, ಮತ್ತೊಂದು ಏನು ಹೇಳುತ್ತದೆ ನೋಡಿ. மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்பை நினமுள்ளதாக்குவேன். ನಾನು ಯೆಹೋವನ மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவேன். சேம் 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே 3 விதமான வறட்சியை பற்றி வேதம் சொல்லுகிறது. ಇಲ್ಲಿ 3 ವಿಧವಾದ ಒಂದು ಕತ್ತಲಲ್ಲಿ ದೇವರು ಆತನು ನಮಗೆ ತಿಳಿಸುವಂತದ್ದಾಗಿದ್ದಾರೆ. 2 காரியங்களை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 2 ಕಾರ್ಯವನ್ನು ನಿಮಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ತಿಳಿಸಿದ್ದೇನೆ. இந்த அன்றாட வாழ்வின் வறட்சியை பத்தி ஆண்டவர் சொல்லுகிறார். ನಮಗೆ ದಿನನಿತ್ಯದ ಜೀವಿತದ ಬಗ್ಗೆ ದೇವರು ಇಲ್ಲಿ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ಇದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. நீதிமொழிகள் 10 அதிகாரம் 3 வசனம் வாசி. ಜ್ಞಾನೋಕ್ತಿ 10:3 ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. ஆற்றுவார். ನೀತಿವಂತರನ್ನು ಹಸಿವೆಯಿಂದ ಇರುವಾಗ ಆತನು ಅವರನ್ನು ಕಾಪಾಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ವಾರ್ತೆ ಇದು. ದೇವರ ವಾಕ್ಯವಾಗಿದೆ ಇದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க உங்களிடத்துல ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும். ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀವು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಎಬ್ಬಿಸಬೇಕು. நான் நீதிமானா? ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿದ್ದೇನಾ? என் உள்ளத்தில் எப்படியாப்பட்ட கசப்புகள் இருக்கிறது? ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಒಂದು ಕಹಿಯಾದ ಕಾರ್ಯ ಇದೆ? எப்படியாப்பட்ட பாரங்கள் இருக்கிறது? ಯಾವ ರೀತಿ ಒಂದು ಭಾರವಾಗಿದೆ? எப்படியாப்பட்ட ஒரு உண்மையான ஜீவியத்தை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ಎಷ್ಟು ದಿನ ನಾನು ಒಂದು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಒಂದು ನಿಜವಾದ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸುತ್ತೇನೆ? ஜெபிக்கும் பொழுது நீங்க உண்மையாக தியானிக்கும் போது உங்கள் கண்களை தேவன் திறந்து பார்க்க வருவார். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನಿಸುವಾಗ ಆತ್ಮದ ಕಣ್ಣುಗಳನ್ನು ದೇವರು ತೆರೆಯುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இந்த நீதிமொழிகள் 10 அதிகாரம் 3 வசனம். ಈ ಜ್ಞಾನೋಕ್ತಿ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ எழுதிக்கொள்ளுங்க, வீட்ல போய் படிங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿರಿ. சங்கீதம் 33:19, ಕೀರ್ತನೆ 33:19, சங்கீதம் 37:19. ಕೀರ್ತನೆ 37:19. இந்த 3 விஷயங்களில் ஆண்டவர் பஞ்சகாலத்தை பற்றி தான் பேசுகிறார். ಈ 3 ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಬರಗಾಲದ ಬಗ್ಗೆ ದೇವರು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. 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 தேவன் இன்றைக்கு நமக்கு இந்த நற்செய்தியை கொடுத்ததுக்காக தேவனுக்காக ஸ்தோத்திரம் சொல்றோம். ದೇವರು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಸಂದೇಶನ ಕೊಟ್ಟದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. நான் நாளைக்கு என்ன செய்வேன், அடுத்த மாசம் என்ன செய்வேன், என் வேலை போயிடுமா, என் குடும்பம் எப்படி நடக்கும்னு கவலையே படாதீங்க. ನಾನು ನಾಳೆ ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ, ಬರ ತಿಂಗಳು ಏನು ಮಾಡುತ್ತೇನೆ, ನನ್ನ ಕೆಲಸ ಹೋಗು ಬಿಡುತ್ತದ, ಏನು ಮಾಡಬೇಕು, ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಲೋಚನೆ ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. ದೇವರ ವಾಕ್ಯವು ಬಲವುಳ್ಳ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. அவர் மனுஷன் போல சொல்லுகிறதே கிடையாது. ಅವರು ಮನುಷ್ಯನ ರೀತಿ ಮಾತಾಡುವಂತ ದೇವರಲ್ಲ. அவர் சொல்லிட்டா அது சொன்னதுதான். ಒಂದು ಸಾರಿ ಹೇಳಿಬಿಟ್ಟರೆ ಅದು ಹೇಳುತ್ತದಂತೆ. அது இந்த காலத்துல உன்னிடத்துல சோறு இருக்கிறதோ இல்ல வசதி இருக்கிறதோ இல்ல அந்தஸ்து இருக்குதோ, என் அப்பாவுடைய வல்லமையான வார்த்தை தினந்தோறும் தங்கி இருக்க வேண்டும். ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತು ಏನೇ ಇದ್ದರೂ ಸರಿ ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯ ನಿಮ್ಮ ಬಲವನ್ನು ಗೊಳಿಸುತ್ತದೆ. ದೇವರ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சார்ந்து நாம் நடக்க வேண்டும். ಒಂದೊಂದು ದಿನವೂ ದೇವರ ಮೇಲೆ ನಾವು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಅದನ್ನು ನಂಬಿಕೊಂಡೇ ಜೀವಿಸುವರಾಗಿರಬೇಕು. அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல தங்கும் போது பிறர்கள் சொல்ல வேண்டும், நிச்சயமாக இவங்க கடவுள் மிக சக்தி உள்ள வாய்ந்த ஒரு ಬೇರೆಯವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳಬೇಕು, ಇವರು ದೇವರು ಒಂದು ಬಲವುಳ್ಳ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ. இந்த 3 ஸ்திரீல ஒரே ஒரு ஸ்திரீ தான் ஆண்டவரை கடைபிடித்தாள். அவள் யார்? மோவாப் தேசத்துல வந்த ஒரு ஸ்திரீ ரூத். ಈ 3 ಸ್ತ್ರೀಗಳಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಮಾತ್ರ ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದಳು. ಅವಳು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ ರೂತಳು ಮಾತ್ರ. இன்னைக்கு உங்களிடத்துல ஒரு கேள்வியை நான் விட்டு போகிறேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಳಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ. நீங்க நகோமி
நகோமி ஆக போறீங்களா, இல்ல ஆர்ப்பா ஆக போறீங்களா, இல்ல ரூத் ஆக போறீங்களா? ನೀವು ನಹೋಮಿ ಆಗುತ್ತೀರಾ, ಇಲ್ಲ ಓರ್ಪಳಾಗುತ್ತೀರಾ, ಇಲ್ಲ ರೂತಳಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀರಾ? ஆனா ரூத் ஆகணும்னா தேவனிடத்துல நீ சார்ந்து இருக்க வேண்டும். ರೂತ್ ಆಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕಾದ್ರೆ ದೇವರನ್ನೇ ನೀವು ನಂಬಿಕೊಂಡಿರಬೇಕು. யார் உற்சாகப்படுத்துகிறாங்களோ, யார் உற்சாகப்படுத்தல அதை பற்றி நீ கவலைப்படவே கூடாது. ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಹುಮ್ಮಸ್ಸುಗೊಳಿಸುತ್ತಾರೋ ಹುಮ್ಮಸ್ಸುಗೊಳಿಸಿದ್ರೆ ಅದರ ಬಗ್ಗೆ ನೀವು ಯೋಚಿಸಬಾರದು. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல நீதான் போய் பிரசன்னத்துல எதிர்பார்த்து நின்று ஜெபிக்க வேண்டும். ನೀವೇ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೃಢವಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு சாட்சி சொல்லிக்கிறேன். ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತೇನೆ. இந்த 3 ஸ்திரீகள் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு சமீப காலமாக சூசைட் ஸ்பிரிட்னால பாதிக்கப்பட்ட ஒரு பெண்கள். ಈ 3 ಸ್ತ್ರೀಯರು ಮರಣಕರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬಾಧೆ ಪಟ್ಟಿರುವ ಒಂದು ಸಹೋದರಿಯರು. அதுல 2 ஸ்திரீக்கு ஜெபிச்சிட்டு அவங்களும் வந்து விடுதலை ஆயிட்டாங்க. ಇಬ್ಬರು ಸ್ತ್ರೀಯರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಒಂದು ತೆಗೆದುಕೊಂಡರು. இன்னொரு ஸ்திரீ வந்து 3 வருடங்களாக கணவன் வந்து விட்டு போயாச்சு. சென்னை 3 ವರ್ಷಗಳಿಂದ ಗಂಡನು ಬಿಟ್ಟು ಹೋದನು. ಚೆನ್ನೈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ஒரு சின்ன ஒரு பொண்ணு இருக்கா ಒಂದು அவங்க. ಚಿಕ್ಕ ಮಗಳು ಇದ್ದಾರೆ ಆ ಸಹೋದರಿಗೆ. சோ ரொம்ப நாளா வந்து அவங்க வேற சபைக்கு தான் போகுது. ஆனா தற்செயலாக யாரோ என்ன ஃபோன் நம்பர் கொடுத்து இன்ட்ரோ듀ce பண்ணி விட்டாங்க. ಅವರು ಬೇರೆ ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ತಕ್ಷಣ ಯಾರೋ ಒಬ್ಬರು ಬಂದು ನನ್ನ ನಂಬರ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟು ಅವರಿಗೆ ಒಂದು ಪರಿಚಯ ಮಾಡಿದರು. சபைக்குள்ள நல்லா கவனிங்க, சபைக்குள்ள நடந்த ஒரு விஷயத்தை சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸಿ ಕೇಳಿರಿ. ಸಭೆ ಒಳಗಡೆ ನಡೆಯುವಂತದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. சபைக்கு வெளியே இல்ல, சபைக்கு உள்ள. ಸಭೆಯ ಆಚೆ ಅಲ್ಲ, ಸಭೆಯ ಒಳಗಡೆ. அந்த பெண்மணி கணவன் இல்லாதது ஒரு ஆண் தெரிந்து கொண்டு ಸಹೋದರಿ ಗಂಡನು ಇಲ್ಲದಂತೆ ಒಂದು 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 ಮನುಷ್ಯನ ತಿಳಿದುಕೊಂಡು அந்த அந்த சகோதரி இடத்துல தப்பா நடக்க வேண்டிய ஒரு முயற்சி அவர் செய்தார். ಆ ಸಹೋದರರು ಆ ಸಹೋದರಿ ಬಳಿ ಒಂದು ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಅವರು ಯೋಚಿಸಿದರು. அதாவது கண்களின் இச்சை. ಅದಾದ್ರೆ ಕಣ್ಣುಗಳಿಂದ ಒಂದು ಕೆಟ್ಟತನ ಆಲೋಚನೆ. கர்த்தர் வெறுக்கிறார் 3 காரியத்தை. கண்களின் இச்சை, சரீரத்தின் இச்சை, ஜீவியத்தின் பெருமை. இந்த 3 காரியங்கள் சபைக்குள்ள வரவே விடக்கூடாது. 3 ಕಾರ್ಯಗಳು ಸಭೆಯ ಒಳಗಡೆ ಬರುವುದಕ್ಕೆ ನಾವು ಬಿಡಲೇಬಾರದು. ಕಣ್ಣುಗಳ ಮುಖಾಂತರ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ಶರೀರವಾಗಿ ಮತ್ತು ಆತ್ಮಿಕವಾಗಿ ನಾವು ಯಾವುದೇ ಒಂದು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಕಾರ್ಯಗಳು ಇರಲೇಬಾರದು. இந்த சிஸ்டர் கொழும்பி போய் சபைக்குள்ளே இப்படியாப்பட்ட காரியமாண்டு கொழும்பி போயிட்டாங்க. ಸಹೋದರಿ ತುಂಬಾ ಆಲೋಚಿಸಿ ಸಭೆ ಒಳಗಡೆ ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆಯಾ ಅಂತ ತುಂಬಾ ಆಲೋಚಿಸಿ ತೊಂದರೆಗೊಳಗಾದರು. அப்போ ஃபோன் பண்ணும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், என்ன வந்து மீட் பண்ணுங்க. நீங்க ಸಹೋದರಿ ನಮಗೆ ಬಳಿಯಲ್ಲಿ ಫೋನ್ ಮಾಡೋದು ನನ್ನನ್ನು ಬಂದು ನಾವು ನೋಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ பிரேயர் பண்ணிட்டு அடுத்து ஒரு 3 வாரம் ஆயிட்ட பிறகு அவங்க வீட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಒಂದು 3 ವಾರ ಕಳೆದ ನಂತರ ಅವರು ನನ್ನನ್ನು ಕರೆದರು. என் கூட இன்னொரு சகோதரி இப்போ வந்தாங்க. ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಸಹೋದರಿಯರು ಬಂದರು. சரி, நான் போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுனால டிராஃபிக்னால அவங்க வீட்டுக்கு போய் எப்படியோ கர்த்தர் சேர்த்துட்டாரு. ನಾನು ಹೋಗಿದ್ದು ತಡವಾಗಿ ನಿಂತು ಆದರೂ ದೇವರು ನನ್ನ ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಸೇರಿಸಿದರು. எப்படி இந்த ஸ்பிரிட்ஸ் வரணும்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ಯಾವ ರೀತಿ ಈ ಒಂದು ಆತ್ಮ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. அப்போ அவங்க வீட்டுல போய் ஆரம்பத்துல எல்லாம் பேசிட்டு எல்லாம் துதி எல்லாம் பண்ணிட்டு நாங்க எல்லாம் கொஞ்சம் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துட்டு அந்த சூசைட் எப்படி மேக் பண்ணோம். பிகாஸ் we have done இந்த பைபிள் காலேஜ்ல நாங்க அது 5 வருஷம் படித்ததுனால we give counseling for people. ಯಾವ ರೀತಿ ಈ ಸಹೋದರಿಗೆ ಓದಿ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ ಯಾವ ರೀತಿ ಆ ಮರಣ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿಂದ ಹೊರಗಡೆ ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಮಾತಾಡಿ ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ಅವರನ್ನು ಬಲಗೊಳಿಸಿದೆವು. சோ ஒரு சகோதரி கர்த்தரை வல்லமையா அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. ஜெபிக்க 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 ஒரு ஒடிச்சு போன ஒரு what is that statue, what they tell in statue, விக்கிரம். அந்த விக்கிரத்தை ஆண்டவர் காண்பித்தார். ಆ ಸಹೋದರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಅವರ ಬಳಿ ಒಂದು ವಿಗ್ರಹವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. ஒடிச்சு போன ஒரு விக்கிரம் ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ ಒಂದು ವಿಗ್ರಹ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಇತ್ತು. அப்போ அது முடிச்சிட்டு பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு நாங்க எல்லாம் கட்டிட்டு சாத்தானை எல்லாம் ஒடிச்சு போட்டு தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டு பிறகு அவங்க சகோதரி ஃபோன் பண்ணாங்க. இப்படி எனக்கு மன சமாதானமா இருக்கு, கர்த்தரே வந்து என்னை தொட்டது போல இருக்கிறது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ ವಿಗ್ರಹವನ್ನು ನೋಡಿ ಎಲ್ಲವನ್ನ ಕಾರ್ಯ ಮಾಡಿ ಮುಗಿಸಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಬಂದ ನಂತರ இந்த விக்கிரத்தை பற்றி நாங்கள் மறந்து விட்டோம். ಈ ವಿಗ್ರಹದ ಬಗ್ಗೆ ನಾವು ಮರೆತೇ ಹೋಗಿದ್ದೆವು. அப்போ அந்த சிஸ்டர் சொல்றாங்க, எங்க வீட்டுல சாய்பாபா ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ಆ ಸಹೋದರಿ ಹೇಳಿದ್ರು ಸಾಯಿಬಾಬಾ ಒಂದು ವಿಗ್ರಹ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. நான் அதை எடுத்து போட போனேன். ஆனா எங்க தாயார் வந்து தடுத்துனாங்க, வேண்டாம் அது இருக்கட்டும், எனக்கு வேணும். ನಮ್ಮ ಅಮ್ಮನವರು ಬಂದು ತಡೆ ಮಾಡಿದ್ರು ಅದು ನನಗೆ ಬೇಕು, ಅದು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ. அப்போ அது ஒடிச்சு போனது இந்த சகோதரி என்ன பண்ணிருக்காங்க, தூக்கி அப்படியே இயேசு நாமத்தை தூக்கி விசில் போட்டுருக்காங்க. ಅದು ಹೇಗೋ ಒಂದು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ ಒಂದು ವಿಗ್ರಹವನ್ನು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಬಿಸಾಕಿ ಬಿಟ್ಟರು. அப்போ அவங்க தாயாருக்கு ஒன்று சொன்னேன், நீங்க வந்து உங்களுடைய பிள்ளை உங்களோட மக வாழ்க்கைக்கு இப்படியாப்பட்ட பாதிப்பு உண்டாத காரணமே நீங்க தான். ನೋಡಿ ಹೇಳಿದರೆ ನಿಮ್ಮ ಮಗಳ ಜೀವಿತ
கொடுக்கிறா என்பதாக. ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 48:11 என் மகிமை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். 11 ವಚನದಲ್ಲಿ ನನ್ನ ಮಹಿಮೆ ಯಾರಿಗೆ ನಾನು ಸಲ್ಲ ಗುಡಿಸೋದಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அப்போ அந்த சகோதரி ஷாக் ஆனாங்க. இந்த சகோதரி பேசுனது உண்மை, எங்க வீட்ல விக்கிற உண்மை. அந்த மூலியமா தான் என்ன இந்த சூசைட் ஸ்பிரிட் அட்டாக் பண்ணிச்சு. ಈ ಸಹೋದರಿ ಮಾತಾಡೋದು ನಿಜ ಈ ಆ ವಿಗ್ರಹನೇ ನನಗೆ ಒಂದು ಮರಣವಾಗುವುದಕ್ಕೆ ಒಂದು ಉಂಟು ಮಾಡಿತು ಎಂಬುದಾಗಿ. இப்படி அப்பாவுடைய வார்த்தையை கேட்டால் நாம் பிழைப்போம், இல்லை என்றால் நகோமி ஆத்மாவுடைய நிலைமை தான் நமக்கு உண்டாகும். ಈ ರೀತಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಕೇಳಿದರೆ ಮಾತ್ರ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು ದೇವರ ಮಕ್ಕಳೇ. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಹೋಮಿಯಾಗಿ ಓರ್ಪಳಾಗಿ ನಾವು ಇರಬೇಕಾಗುತ್ತದೆ. இந்த தருணத்தை உண்டு பண்ணி கொடுத்த தேவ ஆவியானவருக்கும் பாஸ்டர் லாசரஸ் ஃபேமிலிக்கும் பிஷப் ஜாக்சன் அப்பாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சபையில் தேவனுக்கும்